எல்லாத்துலயும் ஒரே அக்கௌண்டா உங்களுக்கு ஒரே டிஸ்கார்ட் அக்கௌண்ட் அதான் ப்ரோ. நான் லாகின் பண்ணா டக்குன்னு வெளிய வந்துருது என் போன்ல இருந்து. இதே நான் ஐபேட் லாகின் பண்ணா இதுல வெளிய வந்துருது ப்ரோ. ஆமா அது அப்படிதான் ப்ரோ வரும். பட் ஆனா சரி சரி ப்ரோ. இருங்க ஓகே ஓகே செக் பண்ணுங்க. ஓகே டிவைஸ் செட்டிங்ஸ் மட்டும் ஓபன் பண்ணுங்க ப்ரோ. நான் இருங்க ப்ரோ அப்படியே போறேன். செட்டிங்ஸ் போயிட்டீங்க ப்ரோ. கீழ அப்படியே ஸ்கால் பண்ணுங்க ப்ரோ. நான் அப்படியே போறேன். நான் பொறுமையா போறேன் ப்ரோ. நீங்க சொல்லுங்க எது ஸ்டாப் பண்ணனும் அப்படியே ஸ்டாப் வாங்க வாங்க. பிரைவசி அண்ட் செக்யூரிட்டின்னு இருக்கும் கீழ வாங்க. கீழ ஃபுல்லா ஸ்கால் பண்ணுங்க. ஸ்கிரீன் மாத்தி வரையா இருங்க. சரி ப்ரோ. ஓகே. அனலிட்டிக்ஸ் அண்ட் டேட்டா இம்ப்ரூவ்மென்ட்ஸ் போங்க. எது ப்ரோ புரியல. அனலிட்டிக்ஸ் அண்ட் இம்ப்ரூவ்மென்ட்ஸ். போய்ட்டாங்க. நான் வந்து அனலிட்டிக்ஸ் டேட்டா போங்க. நான் போய்ட்டேன் ப்ரோ. ப்ரோ டேப்ல தான் ஆடி இருக்காங்களா கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா ஹரி ப்ரோ? ஐபேட் தான்டா. டேப்ல தான் ஐபேட்ல ஆடி இருக்கோம். ப்ரோ அந்த டிஸ்கனெக்ட் இவென்ட் இருக்குல ப்ரோ அதை கிளிக் பண்ணுங்க ப்ரோ. எது ப்ரோ எப்போ கேம் ஆடுனீங்க? கீழ அப்படியே ஸ்கால் பண்ணுங்க. எப்போ ப்ளே பண்ணீங்க ப்ரோ லாஸ்டா இப்பதான் ஆடுனேன். ஓகே அதுல PUBG BGM கீழ அப்படியே ஸ்கால் பண்ணுங்க. நான் போறேன். மாறா ப்ரோ. சொல்லு இவனே. முன்னாடி அவர் லைவ் எண்ட் பண்ணத பார்த்தேன். செக்கிங் வரும்போது எதுக்கு எண்ட் பண்ணாருன்னு தெரியல. ஓகே ஒரு நிமிஷம். அவர் லைவ் எண்ட் பண்ணிட்டாரா? ஆமா ப்ரோ சேனல்ல லைவ். POV எல்லா மேட்ச்க்கும் ரெக்கார்ட் பண்ண சொல்லிருக்கோம்ல. POV எல்லாமே ரெக்கார்ட் தான் ப்ரோ. இல்ல ப்ரோ இது இப்போ YouTubeல எதுக்கு லைவ் எண்ட் பண்ணீங்க? நீங்க செக்கிங் கூப்பிடும்போது ஏன் எண்ட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. இல்ல ப்ரோ நான் செக் பண்ணிட்டு நீங்க கேட்கும் போது நான் லைவ் எண்ட் பண்ணிட்டேன் ப்ரோ. நான் நீங்க நல்லா செக் பண்ணி பாருங்க. அதான் ஏன் செக் பண்ணி கூப்பிட்டு அப்படியே போய் தூங்க போயிருப்பேன் ப்ரோ. நான் அதான் போயிருப்பேன் நான். இல்ல ப்ரோ நீங்க கிளாரிஃபை பண்ணிட்டு எண்ட் பண்ணிருக்கலாம். அது உங்க சைடு இல்ல ப்ரோ. ஏன் மிஸ்டேக்? ஏன் ப்ரோ எல்லா வீக்கும் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் போன வாரம் பண்ணா ஓகே. இந்த வாரம் மறுபடியும் எப்படி எல்லாரும் கேக்குறது நிறைய பேர் கேக்குறாங்க. டீம்ஸ் கேக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும்ல. ஏன்னா அவங்களும் அவ்வளவு டீம்ஸ் எஃபோர்ட் போட்டு ஆடுறாங்க. ஒரு கிளைமிங்கும் போது நீங்க ப்ராப்பரா எல்லாம் பண்ணணும்ல. சரி லாஸ்ட் வீக் உங்களுக்கு தெரியல ஓகே. இப்ப எல்லா மேட்சோட POV வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கேன். லைவ்ல தான் ஆனேன் நான் ஃபுல்லா. இல்ல இப்போ நீங்க லைவ் POV ரெக்கார்ட் பண்ணீங்களா? POV இருக்கா? இப்போ நீங்க லைவ் ரெக்கார்ட் பண்ணிட்டு என்ன பண்ணீங்கன்னு POV இருக்கா ப்ரோ? அது இல்ல ப்ரோ. இவனே சரணே இப்படி ஒரு டவுட்டா எதுக்கு சஸ்ஸா அன்னைக்கும் டிராக் ஆச்சு. இது இப்படிதான் ஒண்ணு முடிச்சிட்டு அது நான் இல்ல ப்ரோ. அது வேற ஒருத்தன் ப்ரோ. சரண் கேக்குதாடா? ஒரே நிமிஷம். ஆக்சுவலி இப்போ நீங்க இன்னும் போவே இல்ல. ஆக்சுவலி நீங்க லைவ் ஏன் கட் பண்ணீங்க? அதான் ப்ரோ நீங்க செக் பண்ணிட்டு கேக்கல தெரியல ப்ரோ. நீங்க செக் பண்ணுவீங்க. அத நான் அப்படியே ஆஃப் பண்ணிட்டேன். அதான் நீங்க லைவ் போடலனே இருங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன். நீங்க அதுக்குள்ள அவ்வளவு சீக்கிரம் அவசரப்பட்டு கட் பண்ணிட்டு வந்தீங்க. யாரும் ஆஃப்லைன் போவாதன்னு கொக்கி சொல்றான். அதுக்கு அப்புறம் யாரும் நீங்க லைவ் கட் ஆகுமான்னு கேட்டீங்க. நான் சொன்னேன் லைவ் கட் ஆகாது ப்ரோ. அப்படியே விடுங்க அப்படின்னு. அது ப்ரோ அது ஈவன் ப்ரோ SRC டாப் ஸ்டேவ் அவன் ப்ரோ. அது நீங்க அவன்கிட்ட தான் பேசுனீங்க. நான் எல்லார்ட்டயுமே நான் ஒண்ணுதான் ப்ரோ சொல்லிட்டு வந்தேன். எல்லார்ட்டயுமே யாரும் ஆஃப்லைன் போகாதீங்க அப்படியே இருங்க. இல்ல இப்ப பேடியும் எதுக்கு டாப் பண்ணிட்டீங்கதானே? இப்போ அவர் லைவ்ல இருக்காரா? இப்போ இன்னொருத்தர் அவர் பேர் என்னது? அவர் லைவ்ல இருக்காரா? இருப்பாங்க ப்ரோ. கண்டிப்பா இருப்பாங்க. சரி நீங்க மட்டும் ஏன் கட் பண்ணீங்க? அவர் இருக்கார்ல நீங்க மட்டும். ப்ரோ இல்ல ப்ரோ நான் அப்படியே தூங்க போலாம கண்டிப்பா கட் பண்ணேன் நானு. ப்ரோ ஒரு கிளைம் இருக்கு. நீங்க அத வந்துட்டு ப்ரூவ் பண்ணாம எண்ட் பண்ண கூடாது ப்ரோ. சரி ஓகே ப்ரோ. ஏனா லாஸ்ட் டைம் உங்க தெரியல ப்ரோ உங்களுக்கு. அதான் வந்து ரூட்டட் ஐபாடான்னு பாக்குறது ஏதோ இருக்குல்ல ஹரி. அத செக் பண்ணு. அதுதான் இல்ல ப்ரோ. இப்போ பேனல்லாம் வந்துட்டு டெவலப் ஆகி போயிட்டே இருக்கு பயங்கரமா. நம்ம நார்மலா நம்ம வீட்ல இருக்க வைஃபைல இன்டகிரேட் பண்ணி வைஃபை வழியா கூட திணிச்சு விடலாம். அது பல கோடி ரூபாய் இது பண்றதுக்கு அப்படி போவாங்க. நம்ம 10,000 பிளாட் ரெப் எல்லாமே வந்துருச்சு. இல்ல ப்ரோ அதுதான் ப்ரோ. அப்ப டோரா ஹேண்ட் கேம் போட்டு ஹேக்கரா ஜபா என்ன சொல்ற? டோராவை சொல்றியா? ப்ரோ இவங்கள முடிச்சு விடுங்க ப்ரோ. இப்போ இவரு ஓகே இவரோட ஓகேவா? ப்ரோ பாரியா இது கேக்கர் மேல சரண் பேசுறீங்க கேக்கர். சரண் ஓகே ரைட் சைடுல சர்ச் ஆப்ஷன் மட்டும் கிளிக் பண்ணுங்க ப்ரோ. நான் ஜெட்சன் ஈவென்ட் டைப் பண்ணுங்க ப்ரோ. JET ஸ்பெல் பண்ணுங்க. JET அது ஈவென்ட் அது एक्चुअली ஒன் ஸ்டெப் பேக் வாங்க ப்ரோ. இது என்ன டேட் இது? இருங்க. மேலயே இருக்கு. நீங்க பேக் கவுண்ட் ஸ்க்ரோல் பண்ணுங்க. 29/7 இது விடாத ப்ரோ. ஆப்பிள் ஐடி மாத்தினியா ப்ரோ? ஆப்பிள் ஐடி இல்ல ப்ரோ. அப்படியே தான் இருக்கு ஆப்பிள் ஐடி. 3 ஆப்பிள் ஐடி இருக்கு போல. வெயிட் பண்ணு பேக் வாங்க. அது என் ஐடி ப்ரோ. அது ஃபோன் ஐடி இது ஐடி. ஒரு நிமிஷம் பேக் வாங்க. அனலிட்டிக்ஸ் டேட்டா போங்க. நான் போய்ட்டேன்.
ப்ரோ இதுல ரீசன்ட் டேட்ல வந்து பார்த்தோம்னா ரைட் சைடுல நமக்கு டேட் காமிக்குதா 8/11 ஆமா 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 அது எதுவுமே இன்னைக்கான டேட்டே கிடையாது ப்ரோ. ஆப்பிள் ஐடி மாத்திருக்காரு ப்ரோ. கீழே இப்படி ஸ்கால் பண்ணு ப்ரோ அது எப்போ மாத்திருப்பாங்க ப்ரோ விளையாண்டா இது இப்ப காமிக்கும். இப்ப வேற யாராவது ஜபா ஒருத்த காமிக்கும். கொஞ்சம் கண்டிப்பா கண்டிப்பா ஒரு நிமிஷம். இது எத்தனாவது மாசம் ப்ரோ? இது எத்தனாவது மாசம்? இது 8வது மாசம் தானே? ஆமாண்டா. நீங்க என்ன மத்த வாரம் மாதிரி நாங்க டெலிட்டட் ஆப்ஸ் பாப்போம்னு நினைக்கிறீங்களா? போன வாரம் இல்ல இல்லங்க அப்பலாம் இல்லங்க. லெட்ஸ் கோ. இது 8வது மாசம். லெட்ஸ் கோ லெட்ஸ் ப்ரோ வாரா ப்ரோ அண்ணன் அப்புறமா லெட்ஸ் கோ லெட்ஸ் பாய் ப்ரோ சரண் ப்ரோ. ஓகே இது 8வது மாசம் தானே? ஆமாண்டா. ஆமா ப்ரோ. இது 8ஆம் மாசம். ஓகே 8வது மாசம் இருக்கு. ஓகே ஸ்டாக்ஸ். இன்னைக்கு டேட் என்ன? இன்னைக்கான டேட் தான். இன்னைக்கு தானே ப்ளே பண்ணிருக்கேன்னா? 23. இன்னைக்கு 23, நேத்து 22 22ஆம் தேதி ப்ளே 11 22ல வந்திருக்கும். ஓகே அப்படியே கொஞ்சம் மேல டிஸ்கால் பண்ணுங்க. ஒரு 21ஆம் தேதி இருக்கு. ஓகே 25 20 ஓகே அது பழசு 8 16 15 19. ஆக்சுவலி ஹரி இது என்னென்ன ஆடியன்ஸ்க்கு ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இது என்ன காமிக்கிறது? நான் தெளிவா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஸ்லோவா தான் போறேன். ஓகே டன். அவ்வளவுதான் போங்க அவ்வளவுதானா ப்ரோ? அவ்வளவுதான் ப்ரோ. இங்க பாருங்க அவ்வளவுதான். ஆக்சுவலி ப்ரோ ஒரு டிவைஸ்ல வந்து பார்த்தோம்னா வந்துட்டு இந்த அனலிட்டிக்ஸ் அண்ட் டேட்டா இம்ப்ரூவ்மெண்ட்ன்றது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இன்னைக்கு வந்துட்டு மார்னிங்ல இருந்து ஆக்சுவலி அவங்க வந்து என்னென்ன ஆப்ஸ் ரன் பண்ணியிருக்காங்க, என்னென்ன வந்து டிவைஸ்ல யூஸ் பண்ணிருக்கான்றத வந்துட்டு இது மட்டும் தான் காமிக்கும். மார்னிங் மட்டும் கிடையாது, லாஸ்ட் வீக்கெண்ட் ஃபுல்லாவே இந்த டேப்ல வந்து என்னென்ன மாதிரி அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, பேக்ரவுண்ட் ஏதாச்சும் கிராஷ் இஷ்யூ இந்த மாதிரி நிறைய இருக்கு, ஏதாவது ரன் ஆயிருக்கான்ற செக் பண்றது. ஆனா மெயினா சொல்ல போனா இவங்க இந்த ஆப்பிள் அக்கௌண்ட்ல இவங்க ப்ளே பண்ணவே மாத்தி இருந்தா மாத்தி இருந்து ஆப்பிள் ஐடி ரிமூவ் பண்ணிருந்தா இந்த இடத்துல எதுவுமே பார்க்க முடியாது நம்மளால. இன்னைக்கு டேட் படி இவர் போன்ல வந்து கேமே ஆடலன்ற மாதிரி தான் இருக்கு. ஜபா ஒரு வீடியோ ப்ரோ இல்லாம ஆடுனேன் நானு. ப்ரோ இந்த டேப்ல ஆடி இருக்கீங்க ப்ரோ. ஆனா ஆப்பிள் ஐடி மாத்திருக்கீங்களே ப்ரோ. ஆப் ஐடி மாத்தலையே ப்ரோ. நான் அப்படியே தான் ப்ரோ இருக்கேன். என்னோட இல்ல ஆப் ஐடி வந்துட்டு ஒன் டைம் செக் அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இருங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என் அக்கௌண்ட்ல வந்து ஸ்கிரீன்ஷாட் கூட போடுறேன். எல்லாருக்கும் நான் தெரியற மாதிரி விஷயம் இல்ல. இன்னைக்கு விளையாண்ட வேற யாரையாச்சும் காமிங்க. இன்னைக்கு விளையாண்ட வேற ப்ரோ ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து லைவ்ல இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து நீங்க ஆப்பிள் ஐடினா பாத்துக்கோங்க ப்ரோ. ஐஎம்ஐ நம்பர் அப்புறம் எப்படி ஆப்பிள் ஐடி மாதிரி இருக்கு? லுனாட்டிக் ப்ரோ ஒரே நிமிஷம் சொல்லட்டா? ஒரே நிமிஷம். அவர் இப்ப வரைக்கும் லைவ்ல இருந்திருந்தாருன்னா இந்த விஷயத்தை நான் ஏத்துப்பேன் ப்ரோ. அவர் எதுக்கு லைவ் கட் ப்ரோ நீங்க அலிகேஷன் இருக்குன்னு முன்னாடியே சொல்லணும்ல ப்ரோ. அவன் வந்து யூடியூப் விளையாடுறதுக்கு அவன் ப்ரோ ஃபர்ஸ்ட் நான் லைவ்ல சொல்லிட்டு தான் ப்ரோ. லாஸ்ட் டைம் வந்து இவங்க டீம் மேல யுவன் ஒருத்தர் இருக்காரு. அவர் யாரு? அலிகேஷன் இருந்துச்சு. அவர் வந்து டிஸ்கார்ட்ல இருந்து இருங்க ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம். அவர் வெளியே போயிட்டு வந்தா நாங்க ஏதாச்சும் கேட்டோமா? ஃபர்ஸ்ட் டைம் சரி நெக்ஸ்ட் டைம்ல இருந்து இந்த மாதிரி இருக்காம பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னோம்ல. சரி இப்ப நான் ஜபா இப்ப சொல்லிட்டு தான் வந்தேன். லைவ்லயே நான் சொல்லிட்டு தான் வந்தேன். வெயிட் பண்ணுங்க. ஆஃப்லைன் யாரும் போகாதீங்க. லாஸ்ட் டைம் உங்க மேல அலிகேஷன் இருந்திருக்கு. நாங்க விட்டோம் அப்படின்னு நாங்க சொல்லிருக்கோம். அப்ப இந்த டைம் நாங்க செக் பண்ணும்போது நீங்க அது கோஆபரேட் பண்ணனும்ல ப்ரோ. கரெக்ட்டா தான் ப்ரோ இருக்கு. நீங்க அலிகேஷன் கேக்குறதுக்கு முன்னாடி இரு ஜபா ஒரு நிமிஷம் இரு ப்ரோ இருங்க ப்ரோ. நீங்க ப்ரோ உடைக்கிறீங்க. சண்டை போடாதீங்க. ஒரு நிமிஷம். வாட்ஸ்அப்ல ஒன்னு பாருடா ஜபா. அத நான் உனக்கு அனுப்பிச்சிருக்கேன் பாரு. ப்ரோ நான் இன்னொன்னு சொல்றேன் ப்ரோ. பாடி ப்ரோ உங்க பேர் தானே பாடி? உங்க பேர் தானே பாடி? ஆமாங்க. ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு தனியா வந்து எனக்கு டிஸ்கார்ட்ல மெசேஜ் அனுப்புங்களேன். நான் உங்களுக்கு ஒரு வீடியோ என்ன ஆட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்புறேன். அது நீங்க நோ அது நம்ம தனியா பேசலாம். அது நம்ம தனியா பேசறோம். அது பிரச்சனை இல்ல. நான் இப்போ இருங்க நான் ஒன்னு சொல்றேன் ப்ரோ. இப்போ நீங்க இது செக் பண்ணீங்களா ப்ரோ? இருங்க ப்ரோ. இப்போ இந்த ஐபேட் செக் பண்ண வந்தார்ல, அவர் இருக்கீங்களா ப்ரோ? அவர் யாரு? சொல்லுங்க ப்ரோ சொல்லுங்க. இப்போ நீங்க நீங்க வந்து இப்ப செக் பண்ணிட்டீங்கல்ல, இதுல காமிக்கல ஒரு இதெல்லாம் ப்ளே பண்ணனும்னு சொல்றாருல. இன்னொரு டிவைஸ் இப்ப இவங்க டீம்ல இன்னொரு டிவைஸ் அதாவது நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ வந்து ஹரி ப்ரோ இப்போ நம்ம ஆக்சுவலி நான் வந்து பார்த்தோம்னா வந்துட்டு ஓப்பனா சொல்ல போனா ஃப்ரீ ஃபயர் சேர்க்கறது தான். ஆனா ஆக்சுவலி என்னதான் இருந்தாலும் பேனலை பொறுத்த அளவுக்கு ஐபேடா இருந்தாலும் சரி ஐபோனா இருந்தாலும் சரி காமன். ஓகேவா? ஒரு டெவலப்பர் ஆப்ஷனோ இல்ல வந்துட்டு நார்மலா வந்துட்டு ஒரு லாக் இதெல்லாம் வந்து லாக்ஸ் தான். ஓகேவா? என்னன்னா யூஸ் பண்ணிருக்காங்க அதை டிஸ்க் ரன் ஆயிருக்கான்ற மாதிரி செக் பண்றதுக்கான ஒரு லாக் தான். ஓகேங்களா? பிசில எப்படி லாக் எடுக்கிறோமோ அதே சேம் மெத்தட் தான். ஓகேங்களா? இப்போ இதுல வந்து அவங்க பிஜிஎம்ஐ பிளே பண்ணிருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு பிஜிஎம்ஐன்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்க்ல வந்து டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு பிஜிஎம்ஐயோட காமிக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரீ ஃபயர்னு எடுத்துக்கிட்டீங்களா? ஃப்ரீ ஃபயர்னா உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐபிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஐபிஎஸ் சிக்னல் காமிக்கும். இதுல
இவங்க வந்துட்டு கிக் இப்ப எப்படி கிக் இருக்காங்க பாருங்க, கிக்குன்னு இருக்கா, கிக் ஆப்லாம் வந்திருக்காங்க ஓகேங்களா, யூஸ் பண்ணிருக்காங்க. அது ரேட் என்னன்னு பார்த்துட்டு போட்டுருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி வரும் ஓகேங்களா. அதுல வந்துட்டு எந்தெந்த ஆப் யூஸ் பண்ணிருக்காங்கன்றது தெளிவா காமிக்கும். இப்போ இவங்க எக்ஸாம்பிளுக்கு இப்போ பிஜிஎம்ஐ ப்ளே பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு பிஜிஎம்ஐயோட இதுல காமிச்சிருக்கும், இதுல ஏன் காமிக்கல, அது ஒரு கொஸ்டின் ஓகேவா. சரி ப்ரோ சரண், இத இன்னைக்கு விளையாண்டா இப்ப மாமாக்கு செக் பண்ணலாம் இருங்க. மாமா டிஸ்கார்ட் இன்னும் ஃபன்னா இருக்கும். மாமாக்கு போய் டிவைஸ் செக் போடுங்க, அது நான் வாழ்க்கையில நடக்காது. இப்போ மரம் ப்ரோ இருங்க நம்ம பண்ணலாம். ஒரு நிமிஷம் ப்ரோ இருங்க, ஆமா அனலிட்டிக்ஸ் இது காமிக்கலாம் பாப்போம். இருங்க நான் உங்களுக்கு ஆப்பிள் நீ ஸ்டீம் போடியா, நீ சொல்றது மட்டும் இல்ல, ஸ்டீம் போடு, ஸ்ட்ரீம் போடு. இருங்க ஏன்னா இது ஆடியன்ஸ்க்கு புரியாது சார். ஏன்னா கேமரான்னு சர்ச் பண்ணு, கேமரால போய் கேமரான்னு சர்ச் பண்ணு, கேமரா பண்ணு ஃபேக் கேம் செக் பண்ணிட்டேன். கோமா கேமரா கோமா ஏய் கொத்தா ப்ரோ அவுட் ஆஃப் டாபிக் போயிட்டு ஏய் ஒத்த லவ்டோ ஆப்ஸ் இருப்போம். செட்டிங்ஸ் மட்டும் அப்போ செட்டிங் சாரி செட்டிங்ஸ் ப்ரோ இருங்க நான் ஏஐல எடிட் பண்ணிறேன். செட்டிங்ஸ் ஓகே போய்ட்டேன். நீங்க ஏதாவது எடிட் பண்ணுங்க. போய்ட்டேன், சொல்லுங்க டக்டக்னு சொல்லுங்க. கீழ அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்க ப்ரோ, லெஃப்ட் சைடுல இந்த பக்கம் லெஃப்ட் சைடு ஸ்க்ரால் பண்ணு ப்ரோ. கீழ வாங்க பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி பிஆர் அதான் கீழ அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்க ஃபுல்லா. அனலிட்டிக்ஸ் அண்ட் இம்ப்ரூவ்மென்ட்ஸ், அனலிட்டிக்ஸ் டேட்டா ரெண்டாவது ஆகுது. அடியில போங்க ப்ரோ, கீழ ஃபுல்லா வாங்களா. இப்போ அதுல இருங்க இன்னைக்கு டேட் 23ஆம் தேதி வரைக்கும் லாக் இருக்கு ப்ரோ. ஓகேவா, லாக் இருக்கா இன்னைக்கு? ஏன் இந்த லாக் உங்ககிட்ட இல்ல பிருத்வி ப்ரோ? அதே மாதிரி ஒரே நிமிஷம் இன்னொரு கேள்வி பிருத்வி ப்ரோ, உங்களோட நம்பர் வந்து கடைசியில 1 to 1 முடியுது உங்க நம்பரா? இல்ல மாறா ப்ரோ அது வேணாம் மாறா ப்ரோ. பாருங்க மாறா ப்ரோ, அது அப்பாற்பட்ட விஷயம். இப்போ ப்ரோ என்னோடது பாத்துக்கோங்க ப்ரோ. ஓகேவா, ஆடியன்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ற விஷயம் என்னன்னா, இந்த ஆப்பிள் ஐடி மாத்துற விஷயம் எதுக்காக அப்படின்னா, இந்த ஒரு ஈவென்ட் லாக வந்துட்டு ஸ்பூஃப் பண்றதுக்காக, which means ஃபேக்கா காட்டுறதுக்காக ஆப்பிள் ஐடி யூஸ் பண்ணுவாங்க. ஓகே டன் இவர் இந்த ஆப்பிள் ஐடி இப்போ இவரு பாசிபிலிட்டி இந்த ஆப்பிள் ஐடில விளையாடி இருந்தாருன்னா இன்னைக்கு லாக் காட்டு. ஏய் ஒருத்தரா பேசுங்கடா, அப்பதான் என்ன நீங்க ஆடியன்ஸ் கிட்ட பேசுறது தெரியும். சொல்லுங்க ப்ரோ. இங்க லைவ்ல தான் ப்ரோ நான் இருந்தேன் ஓகேங்களா. லைவ் எண்ட் பண்ணிட்டீங்க ப்ரோ. இல்ல லைவ் ஆடும்போது ப்ரோ, லைவ் ஆடும்போது ஒருத்தர் பேசுங்கயா. ஒரு நிமிஷம் ப்ரோ, இல்ல ஒரு நிமிஷம். நீங்க லைவ் ஆடி இருந்தீங்க அப்படினா வந்து லைவ்ல நீங்க ஒண்ணு ஆப் ஐடி செட்டிங்ஸ் ஓபன் பண்ணி காமிங்க. ஆமா லைவுக்கு முன்னாடி நீங்க ஆப் ஐடி இல்ல ப்ரோ, இப்ப நான் க்ளோஸ் பண்ணிடலாமா ப்ரோ? பேடி நூ ஃபேமிலி எல்லாமே அதே தான் ப்ரோ. இருங்க இப்ப நான் யாரு எது பேசாதீங்க, யாரு எது பேசாதீங்க. 1 to 1 நான் உங்க கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க. லாக்ஸ் போய் சொல்லாது, லாக்ஸ் இருக்கணும். ஏன் உங்க ஐபேட்ல லாக் இல்ல ப்ரோ? சத்தியமா தெரியலங்க ப்ரோ எனக்கு. ப்ரோ ஃப்ராங்கா சொல்றேன். அதாவது ப்ரோ ஒரே நிமிஷம் ப்ரோ, கேக்குதா குமார் ப்ரோ? கேக்குது ப்ரோ. நீங்க செட்டிங்ஸ் ஓபன் பண்ணுங்களா. சரி விடு, ஜபா அடுத்து ஜபா செக் பண்ண அவருக்கு புரியல நினைக்கிறேன். ஏறா இந்த ஒரு நிமிஷம் செட்டிங் ஓபன் பண்ணு ப்ரோ. ஒருத்தரா பேச விடுங்க ப்ரோ. இருடா ஒரு நிமிஷம் ஜபா சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க. உனக்கு பேச தெரியாதுடா உனக்கு ப்ரோ. நான் சிம்பிளா சொல்றேன் ப்ரோ. நான் ஒண்ணே கேக்குறேன். இந்த क्वेश्चन கேக்குற விஷயத்துல இருந்து எல்லாத்தையும் நாங்களே பாத்துக்கிறோம். பாத்துக்கிறோம். பேசாம இருங்க, மத்தவங்க எல்லாம் ஒரே நிமிஷம் ப்ரோ. செக்கர் நீங்க சம்பளம் கொடுக்கல ப்ரோ. செக்கர் சம்பளம் கொடுக்குறீங்க ப்ரோ, நீங்க எங்களுக்கு வேலை பார்க்க விடுங்க. ஓகே லெட்ஸ் கோ. சொல்லுங்க ஜெபகுமார் ப்ரோ, என்ன விஷயம் சொல்லுங்க. அதான் இப்ப இவர் வந்து ஒரு விஷயம் சொன்னார்ல, நாங்க லைவ்ல தான் ஆடி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நம்ம கிட்ட கேட்டாரு. நீங்க லைவுக்கு முன்னாடி ஆப்பிள் ஐடி மாத்துனத லைவ்ல காட்டல ஓகேங்களா. லைவ் முடிச்சிட்டு திருப்பி ஒரே நிமிஷம் லைவ் ஒரே நிமிஷம் ப்ரோ. லைவுக்கு முன்னாடி ஆப்பிள் ஐடி மாத்துனது எங்கிட்ட காமிக்கல. லைவ் முடிச்சிட்டு திருப்பி ஆப்பிள் ஐடி மாத்திட்டு இங்க வந்திருக்கலாம். உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? கண்டிப்பா இல்லைங்க ப்ரோ, நிஜமா இல்லைங்க ப்ரோ. நாங்க வந்துட்டு எப்பவுமே பீப்பிள்ஸ் நம்ப மாட்டோம் ப்ரோ, லாக்ஸ் தான் நம்புவோம். ஓகேவா ப்ரோ? லாஸ்ட் வீக் இத நீங்க சொதப்புனீங்கல்ல, நாங்க வந்து அத நாங்க பேஷண்டா அத நாங்க ஓகேன்னு சொல்லிட்டோம்ல. 1 to 1 ஒண்ணே இருக்கு. நான் அதான் சொல்றேனே பிருத்வி ப்ரோ, நீங்க வந்து எனக்கு தனியா வந்து டிஸ்கார்ட்ல பிரைவேட்டா பேசுங்க. நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்புறேன். நீங்க அதுக்கப்புறம் வந்து யூ ஜஸ்டிஃபை வாட் எவர் யூ ஆர் சேயிங். நான் முத்தா நான் அதை ப்ரோ ஒரு நிமிஷம். இப்போ வந்து பார்த்தோம்னா வந்துட்டு கொக்கிகுமார் ப்ரோ வந்து லைவ் ஸ்ட்ரீம் போட்டிருக்காங்க. ஓகே, கிட்டத்தட்ட வந்து இவங்க லாக் மட்டும் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். கொஞ்சம் மேல போங்கலாம் ப்ரோ. போன்ல சார் வந்து பார்த்தோம்னா வந்து வைஃபை யூஸ் பண்ணிருக்காங்க. யூஸ் பண்ணிருக்காங்க ப்ரோ. போன் சஃபாரி போனீங்களா ப்ரோ? யார் நானா?
இன்னைக்கு யூஸ் பண்ணீங்களா? அது இன்னைக்கு என்ன போயிருப்போம். ஆமா ப்ரோ, அந்த இதெல்லாம் போட்டு பாத்துட்டு இருந்தோமே. ஆமா ஆமா எல்லாமே இருக்கு ப்ரோ, இங்க பாருங்க எல்லாமே இருக்கு. காமிக்கும். இங்க பாருங்க என்னோட டேட்ல ஏதாச்சும் பாப்பப் ஆட் காமிக்குதா பாரு இவனே. கொஞ்சம் மேல போங்க ப்ரோ, கொஞ்சம் மேல போங்க. அதெல்லாம் காமிக்குதா? இல்ல நான் பாருங்க அந்த பாருங்க செக்கிங்லாம் நம்ம ப்ரோ பண்றோம். ஆக்சுவலி இந்த லாக் வந்து எதுக்கு தெரியுமா? நம்ம இந்த ஆப்ல ஓகேங்களா? நம்ம bro, எதுக்குள்ள ஓகேவா? போறோம், என்ன ப்ரௌசர் ஓகேவா? இதுல ப்ரோ இவரோட செக் பண்ணுங்க, நீங்க சொல்றது எல்லாமே ஐபோனா? ஓகே ஓகே. ரெடி ப்ரோ, டிவைஸ் செட்டிங்ஸ் ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணுங்க ப்ரோ. கீழ ஃபுல்லா ஸ்க்ரால் பண்ணுங்க ப்ரோ. சரி, பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி போங்க ப்ரோ. அதே மாதிரி சேம் தான் ப்ரோ, வாங்க ப்ரோ. கீழ ஸ்க்ரால் பண்ணுங்க ப்ரோ. அனலிட்டிக்ஸ் டேட்டா போங்க. மேல அனலிட்டிக்ஸ் டேட்டா போங்க ப்ரோ. கீழ ஃபுல்லா வாங்க ப்ரோ. ஸ்க்ரால் பண்ணுங்க கீழ. ஆக்சுவலி நீங்க மேல இன்னொருத்தங்க ஸ்கிரீன் ஷேர் பார்த்துட்டு இருக்கீங்க. அதை மட்டும் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது எப்படி ப்ரோ க்ளோஸ்? அது டிஸ்கார்டுக்குள்ள வந்துட்டு மேல எக்ஸ் கேக்குது பாருங்க. எக்ஸ் கொக்கு குமார் எக்ஸ் கொடுங்க, பிரித்திவ் எக்ஸ் கொடுத்துருங்க. இவர் க்ளோஸ் பண்ணிட்டாரா? டீமே க்ளோஸ் பண்றீங்க நீங்க ப்ரோ. கீழ கொடுக்க கூடாது ப்ரோ, மேல என்னோட அப்படிதான் ப்ரோ இருக்கு. நீ இல்ல உங்க பிரித்திவ் ப்ரோ உங்களுக்கு சொல்லவே இல்ல. பிரித்திவ் ப்ரோ ஓகே நீங்க சொல்லலாம், நீங்க அப்படியே பாத்துட்டு இருங்க. எக்ஸ் கொடுங்க ப்ரோ. கொடுத்துட்டீங்களா? ஓகே, இஷ்யூ கிடையாது ப்ரோ. இவங்க கேம் பிளே செக் பண்ணிட்டீங்களா? இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க அவருடைய அந்த அனலிஸ்ட் நீங்க காமிச்சீங்க, அது மக்களுக்கு ஃபர்ஸ்ட் புரிய வைங்க. இவரோட காமிக்குதுன்னு பாத்துங்க ப்ரோ. அது மேல அது மேல விடுங்க ப்ரோ. ப்ரோ இந்த எக்ஸ் போட்டுருக்கு பாரு ப்ரோ, அந்த எக்ஸா தொட்டு அவ்வளவுதான் விட்டுருங்க. அவ்வளவுதான். உள்ள போய் பார்க்காதீங்க. திருப்பி அதுக்குள்ளே போறீங்க. இல்ல ப்ரோ, எக்ஸ் கொடுத்தாலே ஓபன் ஆகுது ப்ரோ. இல்ல இத பாத்துக்கோங்க ப்ரோ. இங்க பாருங்க, அதுல இருக்கா உங்களோட லாக் இருக்கு, தெரியுதா? தெரியுதுங்களா? இங்க கீழ பாருங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு? உங்களுக்கு காமிக்குது. ஓகேவா? இப்போ உங்களோட டிவைஸ் இங்க பாருங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டேட் பாருங்க, மாறி மாறி காட்டுது பாருங்க. கீழ 22ஆம் தேதிக்கு இருக்கு ப்ரோ. ப்ரோ 22ஆம் தேதி வரைக்கும் இருக்கு ப்ரோ. ஓகேவா? அதுக்கு கீழ 19 காட்டுது ப்ரோ. அவருக்கு போன மாசம் தான் காமிக்குது, இந்த மாசம் நம்ம தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ப்ரோ. உங்களோடது 22ஆம் தேதி வரைக்கும் காமிக்குது. ஓகேவா? இப்போ நீங்களும் ஐபேட் iOS இருங்க, iOS தான் நீங்க யூஸ் பண்றீங்க. ஓகேவா? உங்களோடது காமிக்குது. ஆனா இதுவே வந்து அவரோடது காமிக்கல. இப்ப என்ன சொல்றேன்னு புரியுதா? இதுல இன்னொன்னு என்னன்னா, இருங்க உங்களோட டிவைஸ் முதல்ல செக் பண்ணி முடிச்சுக்கலாம். ஓகேவா? டேய் இவன் இருக்கானா? யாரு? அரியோஜி இருங்க ஒரு நிமிஷம். அரியோஜி இல்ல கேமோட நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. கேமோட செக் பண்ணிக்கோங்க அரியோஜி. ப்ரோ கேம் ப்ரோ இதுல வந்து டேட்லாம் மாறி மாறி வருது, புரியுதா? அவனோட டேட் வேற வேற இருக்கான்னு ப்ரோ. ஒரு நிமிஷம் யாரா ஒருத்தர் பேசுங்க. ஒரு நிமிஷம் ப்ரோ. செக்கர் பேசுறேன். ஒரு நிமிஷம் ப்ரோ. லாக் வந்து பார்த்தோம்னா எப்படினாலும் இருக்கும் ப்ரோ, ரேண்டமா. ஓகேவா? சிம்பிளா இருக்க வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு செக் பண்ணியாச்சு ப்ரோ. உங்களுக்கு காமிக்கவே இல்ல ப்ரோ. 21க்கு மேல காமிக்கல ப்ரோ. 21 19 நினைக்கிறேன். 21 22 காமிக்கவே இல்ல உங்களுக்கு. 15 ப்ரோ ஹரியோஜி ப்ரோ உங்களை பத்தி இப்ப அதே மாதிரி லாகு கிடையாது. உங்களுக்கு இருக்கு ப்ரோ. மேல அவனுக்கும் காட்டும் நான் சொல்ல வரேன். வரைக்கும் உங்களுக்கு லாக் இருக்கு ப்ரோ. உங்க ஃப்ரெண்டோட டிவைஸ்ல லாகே கிடையாது. லாஸ்ட் மந்தோட லாக் தான் இருக்கு. ஓகேவா? புரியுதா ப்ரோ? புரியுதா? இப்போ ஓகே இருங்க ப்ரோ. கேம் குள்ள போங்க ப்ரோ. ஆப் ஸ்டோர் ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ. ஆப் குள்ள போங்க ப்ரோ. ஆப் ஸ்டோர்ல போங்க. பிஜிஎம்ஐ சர்ச் பண்ணு. டேய் உனக்கு தெரிஞ்ச இந்த டம்மி செட்லாம் விடுடா டேய். ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ. ப்ராப்பரா செக் பண்ணிக்கலாம் ப்ரோ. எல்லாரோட டிவைஸும் ஓகே. இவங்க இப்போ இவரோட தான் ப்ராப்பர்னு ஊரை ஏமாத்திட்டு இருந்தாங்க. நீ ஒரே நிமிஷம் ப்ரோ. டேய் சரண் கேக்குதாடா? இல்ல ஒரு நிமிஷம் செக் பண்ற விதம்ன்றது கரெக்ட் தான் இப்போ பண்ணது. ஏன்னா வந்து நம்ம நார்மலா வந்து ஆக்சுவலி டிவைஸ் இப்போ லாக் பார்க்கும்போது இந்த ஆப்ல தான் ப்ளே பண்ணிருக்காங்கன்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ கேம் இருக்கு, இஷ்யூ கிடையாது. ஓகேங்களா? இப்போ ப்ரோ கேக்குதுங்களா ப்ரோ? இப்போ என்ன செக் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு டிவைஸ் செட்டிங்ஸ்ல வந்து உங்களுக்கு ஒரு ஜிமெயில் ஐடி இருந்திருக்கும். ஓகேங்களா? அந்த ஜிமெயில் ஐடி பிளஸ் வந்துட்டு ஆப் ஸ்டோர்ல இருக்கிற ஜிமெயில் ஐடி சேமான்னு மட்டும் செக் பண்ணணும். இதே இருக்கிற டிபி கிளிக் பண்ணுங்க ப்ரோ. ஹரிபிரசாத். ஓகே, என்ன ஜிமெயில்? ஹரிபிரசாத் 2006. ஓகே, அதே மாதிரி ஆப் டீடைல். சம்டைம் வந்து பார்த்தோம்னா ஆப் ஸ்டோர்ல ஒரு ஜிமெயில் யூஸ் பண்ண முடியும், அதே மாதிரி கீழேயும் ஒரு ஜிமெயில் யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி பண்ண முடியும். லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணி ஆடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே பிரசாத் 2006 னு இருக்கு. ஓகே ப்ரோ. இவரோட ஓகேவா உங்களுக்கு? இதுல இருங்க மேல வந்து ப்ரொஃபைல் கிளிக் பண்ணுங்க ப்ரோ. ஆப்ஸ் கிளிக் பண்ணுங்க ப்ரோ.
ஆப்ஸ் ப்ரோ. பேக் வாங்க ப்ரோ. பேக் வாங்க. ப்ரொஃபைல் கிளிக் பண்ணீங்கன்னா ஆப்ஸ் கேக்குது. ஆப்ஸ் கிளிக் பண்ணுங்க ப்ரோ. அதுல வந்துட்டு நாட் இன் திஸ் ஐபோன் கொடுங்க ப்ரோ. இப்படி பொறுமையா கீழே ஸ்க்ரால் பண்ண வரும். டிஎன்எஸ் பொறுமை கீழே வாங்க. அது விபிஎன் கீழே வாங்க. வைஃபை ஸ்பீட் டெஸ்ட் கீழே வாங்க ப்ரோ. மாமா சொல்லுங்க ப்ரோ. நீதான் மாமாவா? என் ஃப்ரெண்டுங்க மாமாடா. சுத்து முட்டுறாள் அப்படி. பொறுமை போங்க ப்ரோ. பொறுமையா பார்த்தா இருக்கிறேன். அந்த குரு விபிஎன் மேல இருக்குல்ல, ப்ராக்சின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? அது வந்து 2025 எத்தனாவது இது ப்ரோ? ஏப்ரல் 13. ஓகே, இப்படி கீழே இப்படி ஸ்க்ரால் பண்ண வரும். கீழே விட்டான். ஓகே, கீழே தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். கொஞ்சம் கீழே வாங்க. 2-3 விபிஎன் HTTP ப்ராக்சி அந்த மாதிரி. இப்போ பேடி காட்டலன்றீங்களா? இப்ப லைக் அவன் டிஸ்கார்ட்லாம் யூஸ் பண்றான்ல ப்ரோ, அது லாக்ல காட்டுதானே? கொஞ்சம் செக் பண்ணி பாருங்களேன். மேபி பக் என்னன்னு பாருங்களேன் ப்ரோ. ஹரியோஜி, யூ ஸ்பீக் ஃபார் யுவர்செல்ஃப் ப்ரோ. அவருக்கு பேசிக்கிட்டோம். அவர் எக்ஸ்பிளனேஷன். ஹரி இல்ல ப்ரோ, நான் இவன் சொல்றேன். சரி ப்ரோ, நீங்க டீம்மேட் டிஃபென்ஸ் வந்து இப்போதைக்கு வேணாம். அவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கட்டும் ப்ரோ. ஓகேவா? நான் உங்களுக்கு யுவன், நீங்க எனக்கு பிரைவேட்டா மெசேஜ் அனுப்புங்க. நான் வந்து உங்களுக்கு லைக் ப்ரோ கீழ ஃபுல்லா வாங்கனா இல்ல அவன் ஸ்ட்ரீம் போட்டத எனக்கு காமிக்கவே இல்ல. போன் எப்படி திருப்பி வை. போன் எப்படி திருப்பி வை. ப்ரோ அவன் ஸ்ட்ரீம் போட்டத எனக்கு காமிக்கவே இல்ல. டொட்டோது எப்படி திருப்பி யோ கேமரா பாரியா ப்ரோ. கேமரா அதான் பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி. பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி. கீழ போலாம். கை உதிருது டொட்டோக்கு. லெஃப்ட் கை ஆடினே இருக்குது. இல்ல இந்த கையில வாங்க. ஐபேட் அனலிட்டிக்ஸ் அண்ட் இம்ப்ரூவ்மென்ட்ஸ். இன்னும் கீழ வாங்க. இன்னும் கொஞ்சம் கீழ வாங்க. ஓகே, டெவலப்பர் மோட் கீழ எனேபிள் இருக்கான்னு பாக்குறேன். ஓகே, அனலிட்டிக்ஸ் அண்ட் இம்ப்ரூவ்மென்ட் போங்க. एक्चुअली சொல்றேன். அனலிட்டிக்ஸ் அண்ட் டேட்டா மேல அனலிட்டிக்ஸ் டேட்டா ரெண்டாவது எங்க ப்ரோ? இதா அதான் ஃபுல்லா கீழ போய் ஸ்க்ரால் பண்ணுங்க. கீழ என்ன காமிக்குது ப்ரோ? டேட் என்ன காமிக்குது? டேட் 26/8 மேல அதுக்கு மேல பாருங்க. 8வது மாசம் 22ஆம் தேதி தெரியுதா? இங்க பாருங்க. அதுக்கு மேல which means இன்னைக்கு லாக் அவுட் பண்ணது 12 மணிக்கு முன்னாடி. தெரியுதா ப்ரோ? 22 தெரியுதா ப்ரோ? 22 டேட் தெரியுதா ப்ரோ? 8/2026 போதுமா ப்ரோ? சரி, இதுக்கு மேல ஏன் ப்ரோ அது உங்களுக்கு காமிக்கல? உங்க ரெண்டு பேரும் காமிக்கல. இன்னொரு அக்கவுண்ட் வரும் ப்ரோ. என் அக்கவுண்ட் அது. ஓகேவா? நான் iOS தான் வச்சிருக்கேன் மொபைல். அதை நான் இன்வைட் பண்றேன். நான் அதையும் போட்டு காட்டுறேன். உங்களுக்கு இதுக்கு மேல எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா அதையும் பண்றேன். இல்ல ப்ரோ, அது பண்ணுங்க. லாஸ்ட் ஃபைனல் யாரோடது? வெயிட் பண்றேன். ஒரு நிமிஷம் யுவன் நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா மொபைல்ல? ப்ரோ என்னால மொபைல் நம்பர் வந்து வெரிஃபை பண்ண முடியல ப்ரோ. டிஸ்கார்ட்ல ப்ரோ அவர் பேசுங்க ப்ரோ. அவர் மட்டும் பேசுங்க. மத்த யாரும் பேசாதீங்க. அதே சேம் பண்ணுங்க ப்ரோ. டிவைஸ் ஆப்ளிகேஷன் செக் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ்க்குள்ள போங்க ப்ரோ. செட்டிங்ஸ்க்குள்ள போங்க ப்ரோ. லெஃப்ட் சைடு ஃபுல்லா கீழ ஸ்க்ரோல் பண்ணுங்க. இருங்க, யாரோ ஒருத்தர் பேசுங்க. ஃபுல்லா கீழ ஸ்க்ரோல் பண்ணுங்க. பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி போங்க. ரைட் சைடு ஃபுல்லா கீழ ஸ்க்ரோல் பண்ணுங்க. எனக்கு எதுமே காட்டல. ஏய் நீ எங்கடா கடைசி ப்ரோ? அனலிட்டிக்ஸ் அண்ட் இம்ப்ரூவ்மென்ட்ஸ் கொடுங்க ப்ரோ. யாருண்ணே நீ? எங்கயோ கேட்ட வாய்ஸ் மாதிரி இருக்கு. அனலிட்டிக்ஸ் டேட்டா தொடுங்க ப்ரோ. கீழ ஸ்க்ரோல் பண்ணுங்க ப்ரோ. ஃபுல்லா கீழ வாங்க. உங்களுக்கு 1980 தான் காமிக்குது. இருங்க. கொஞ்சம் மேல போங்க ப்ரோ. கொஞ்சம் மேல போங்க. ஏய் 3 பேர் காமிக்கலையா? இருங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோ இருக்கு ப்ரோ. இருக்கு. 26/8/21 இருக்கு. 21 வரைக்கும் இருக்கு. மேல போங்க ப்ரோ. பென்சில் குமார் போனா இவருக்காவது ரீசன்ட் லாக்ஸ் இருக்குடா சரணே. அவங்களுக்கு சுத்தமா ஆக்சுவலா இந்த 2 பேர் லைவ் போட்டுருக்காங்க ரைட்டா? மிச்ச 2 பேர் லைவ் போடல. நம்ம ரைட் சரி ஓகே. வெயிட் இல்ல ப்ரோ. லைவ் எண்ட் பண்ணது யாரு? அவங்க 2 பேரும் கேக்குதா ப்ரோ? இப்ப கேக்குது ப்ரோ. ஸ்டூபிட் சொல்லுங்க. சூப்பர் ஓகே. நான் பேசுறேன் ப்ரோ. ப்ரோ பாருங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் லைவ் போட சொன்னீங்க ப்ரோ. சரியா? லைவ்ல 2 பேர் லைவ் போட்டு அந்த சீரியல் நம்பர் எல்லாமே காட்ட சொன்னீங்க. சரியா ப்ரோ? அவங்க காட்டிட்டு பியூரா காட்டிட்டு தான் விளையாடுறாங்க. சீரியல் நம்பர் ஒரு நிமிஷம். சீரியல் நம்பர் இருக்கும். இருங்க. சீரியல் நம்பர் யாருக்கு ப்ரோ? சீரியல்
IMEI அது முதல்ல ஒரு நிமிஷம் ரீசன் ஃபர்ஸ்ட் இருங்க ப்ரோ நான் ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ, என்ன பேச விடுங்க ப்ரோ. ஐயோ ப்ரோ, இப்போ ஐபோனை பொறுத்த அளவுக்கு ரூட் எடுக்கிறது கிடையாது, ஜெயில் பிரேக் சொல்லுவாங்க. ஓகேவா, ஜெயில் பிரேக் செக் பண்றதுக்கு IMEI நம்பர் வச்சு செக் பண்ணலாம். அதே மாதிரி UDDன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு, இப்போ UDD செக்னு சொல்லிட்டு எடுக்கலாம். ஓகேங்களா, அது மூலியமாவும் செக் பண்ணலாம். இப்போ நார்மலா ஜெயில் பிரேக் பண்ண டிவைசஸ்க்கு ஒரு மாதிரி இருக்கும், பண்ண டிவைசஸ்க்கு ஒரு மாதிரி நம்பர் இருக்கும், அதை வச்சு மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அவங்க அதை பாத்துருக்காங்க. ஓகேங்களா, நார்மலா பாத்துருக்காங்க. ஆக்சுவலி செக்கிங் கணக்குல வராது, ஆக்சுவலி நார்மலா பாத்துருக்காங்க. ப்ரோ இப்போ டிஃபால்ட்டா ஒரே நிமிஷம் ப்ரோ. இப்போ ஸ்னூபி டு ப்ரோ நீங்க கேக்குறீங்கல்ல, இது பண்ண சொன்னீங்க, நம்ம பண்ணிட்டோம், அந்த மாதிரி பண்ண சொன்னீங்க, காமிச்சிட்டோம் சொல்றீங்க கேக்குறீங்களா? ஒரே நிமிஷம் அதே ஒரே நிமிஷம் ப்ரோ, ஒரே நிமிஷம். அதே மாதிரி எங்களுக்கு சஸ் இருக்கு, இத காமிங்க, ஆர்கனைஸ் டீம்ல இருந்து இத காமிங்கன்னு கேட்டா நீங்க காமிச்சு தானே ஆகணும். லைவ் 2 பேரை போடுறாங்களா? அப்ப என்ன சொன்னீங்க? IMEI நம்பர் காட்ட சொன்னீங்க. சரி ஒரே பேச விடுங்க ப்ரோ, நீங்க சொல்லுங்க. அப்படியே காட்டியிருப்பாங்களா ப்ரோ? இதுல என்ன ப்ரோ இருக்கு? சரி ஓகே, நீங்க அப்படி சொன்னீங்க. போன வாரம் டிஸ்கார்ட்ல ஸ்ட்ரீம் பண்ணும்போது டிஸ்கார்ட்ல எண்ட் பண்ணி போனீங்க, நான் எதனா கேட்டமா? சரி விடுங்க, அவருக்கு ஏதோ ஒரு நீங்க யூடியூப் டெய்லி பண்றீங்க ப்ரோ. அவங்க இப்பதான் இதெல்லாம் புதுசு, சரியா? ப்ரோ புதுசுனா ஜபா டேய் ஜபா ஃபர்ஸ்ட் சுமார் ஒரே நிமிஷம் நான் பேசிக்கிறேன் ப்ரோ. அதாவது இப்ப அனலிட்டிக்ஸ்ன்றது எல்லாத்துக்கும் காமிக்குது, ஏன் உங்க டீமுக்கு காமிக்கல? நாங்க எதுவுமே கேட்கல, ஏன் உங்க டீமுக்கு காமிக்கல? என்ன பிரச்சனை? 2 டைம் டிராஃபி ஜெயிச்சிருக்கீங்க, சஸ்ன்னு 4 டீம் கிளைம் பண்ணிருக்கு. ஓகே, 4 டீம் சஸ்ன்னு கிளைம் பண்ணிருக்கு. சோ ஜபா அவனோட கமெண்ட்ரி 2 நாளுக்கு இருந்த காசை உங்க டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு குடுக்குறான். சோ அவனுக்கு கேட்கறதுக்கான எல்லா ரைட்ஸும் இருக்கு. ஓகேங்களா, சோ சரிங்களா, நான் என்ன சொல்றேன்னா அனலிட்டிக்ஸ் ஏன் காமிக்கல, அதுக்கு எங்களுக்கு ஒரே ஒரு ஜஸ்டிபிகேஷன். புதுசா ப்ரோ சொல்றேங்க, iOS அப்டேட்ல இது BGMI அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணா அலோ ட்ராக்கிங் சொல்லி கேக்கும் ப்ரோ. அவங்க அலோ ட்ராக்கிங் கொடுத்துருக்காங்களா பாக்க சொல்லுங்க. சரி இது அவனுங்க நீங்க பேசுங்க, இது அவனுங்க பேசுங்க, நீங்க பேசுங்கடா. ஃபர்ஸ்ட்ல இருந்தே நீங்க வந்து ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணா ப்ரோ. நீங்க ஃபர்ஸ்ட் யாரு? நீங்க ஃபர்ஸ்ட் யாரு? கிளான் மெம்பர் தான் ப்ரோ, கிளான் மெம்பர் தான். ஓகே, நீங்க ஒரு மெம்பர் மாதிரி வந்து பேசுங்க. ஓகே, நீங்க பேசுங்க. டெக்னாலஜி பேசணும். டெக்னாலஜி ப்ரோ பேசுறாங்க. நீங்க வந்துட்டு உங்க டீம்மேட் டிஃபெண்ட் பண்ண வந்துட்டீங்க. ஆஸ் எ செக்கரா இப்ப நாங்க எங்களோட பாயிண்ட சொல்றோம். ஓகேவா ப்ரோ, ஒரே நிமிஷம். அனலிட்டிக்ஸ் ஏன் காமிக்கல? நேரா நீங்க பேசுனது நாங்க கேட்டோம், இப்ப நாங்க பேசுறது நீங்க கேட்கணும். ப்ரோ இவ்வளவு நேரம் நீங்க பேசுறது நாங்க கேட்டோம், இப்ப நாங்க பேசுறது நீங்க கேட்கணும். ஓகேவா, நீங்க சொன்னீங்க அந்த ட்ராக்கிங் வந்துட்டு BGMIக்கு அலோ பண்ணிருக்க மாட்டாங்க, அதனால காட்டாது அப்படின்னு. BGMIயோட லாக்ஸ் காட்டாம இருந்தா ஓகே ப்ரோ, ஹோல் டோட்டலா மொத்த லாகுமே இல்ல ப்ரோ. எல்லாமே நான் பேசுறதை நீங்க கேட்கணும் ப்ரோ, நான் பேசுறதை நீங்க கேட்கணும் ப்ரோ, நான் பேசுறதை நீங்க கேட்கணும். நீங்க பேசுறதெல்லாம் புரிஞ்சுச்சு, நான் பேசுறதை கேட்கணும். பாஸ்ட் 1 மந்த்துக்கு ஒரு ஹிஸ்டரியுமே கிடையாது அவங்க டிவைஸ்ல. ஓகேவா, ஏன் ப்ரோ டிவைஸ்ல வந்து கேம் ஆடுறது தவிர டிவைஸ்ல இந்த போன் சஃபர் யூஸ் பண்றது, யூடியூப் பாக்குறது, அப்புறம் யூடியூப் பாக்குறது, நார்மலா தான் ஆப் கேம் ஏத்துறது, ஆப் ஸ்டோர் எதுவுமே பண்ண மாட்டாங்களா? ஆப் அப்டேட் கூட பண்ண மாட்டாங்களா? இது அதாவது BGMI அப்டேட் பண்ண மாட்டாங்களா? சொல்லுங்க ப்ரோ. நீங்க பேசுறது எல்லாம் கரெக்ட் தான் ப்ரோ, ஆனா கரெக்ட் தானே? உங்களுக்கு நீங்க சொல்றீங்க கரெக்ட் தானே? நானும் பேசணும், நீங்க பேசுறேன், நீங்க அப்புறம் பேசுங்க. சரி டெக்கோரம் மெயின்டெய்ன் பண்ணுங்க, சண்டை போடாதீங்க. ஒரு பேசுங்க. ஓகே ப்ரோ, ஸ்டூபிட் ப்ரோ, நீங்க பேசும்போது நாங்க கேட்ட ஒரு நிமிஷம் அவங்க பேசலாம், அவங்க பேசுங்க ப்ரோ. ஐ அம் வெரி கூல் ப்ரோ, சில் அபௌட் திஸ். இப்போ பிரித்யூ ப்ரோ வந்துட்டு செக்கிங் நம்ம கூப்பிடுறதுக்கு முன்னாடி லைவ் எண்ட் பண்ணிருந்தாரு. இப்ப நான் பேசலாமா? சரி அப்ப டேய் ஜபா ஒரு நிமிஷம் இருடா ஜபா, பேசுறோம் எல்லாரும் பேச விடுங்கடா ஃபர்ஸ்ட். அவர் என்ன சொல்றாருன்னா அது கேட்காத விடுங்களே. லைவ் எண்ட் பண்ணிருந்தாரு. லைவ் எண்ட் பண்ணதுக்கு அப்புறம் he have sufficient time to switch Apple ID. Apple ID switch ஆனாலே நம்மளோட history spoof ஆயிரும், which means analytics data வந்துட்டு Apple ID ல தான் ஸ்டோர் ஆகும். ஓகே, அது spoof ஆயிரும், ஹிஸ்டரியே காட்டாது. ப்ரோ நீங்க ChatGPT ல டைப் பண்ணுங்களே, எனக்கும் கொஞ்சம் லைட்டா புரியல. இப்ப நான் பேசலாமா ப்ரோ? நான் ஹரி ஓபிங்க பாருங்க, நான் திருப்பியும் சொல்றேன், இவங்க யூடியூபர்ஸ் கிடையாது ப்ரோ, இவங்க POV ப்ரூவ் பண்ற கண்டென்ட் லைவ் யூடியூபர்ஸ் இல்ல, இது டிவைஸ்.
லைவ் எண்ட் பண்றாங்கன்னு சொன்னீங்கல ப்ரோ, நீங்க யாரோ ஒருத்தங்க மெசேஜ் போட்டு ப்ரோ இங்க பாருங்க ஓபனா சொல்றேன் ப்ரோ ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நீங்க பார்த்து எந்த செக்கிங்க பார்த்து வளர்ந்திருப்பீங்க. மேபி இந்த அன்இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் பேட்டரி யூசேஜ் இல்ல ப்ரோ சொல்றேன் ப்ரோ கேம் விளையாடி பேசுறவங்க வேரியஸ் மெத்தட். சரி ப்ரோ, நீங்க இவ்வளவு சொல்றீங்கல்ல, நான் பேசுறேன் ப்ரோ, ஒரு செகண்ட் நான் பேசுறேன் ப்ரோ. மாறனா அது வேணா, நீ அமைதியா இருந்தா. நான் ஒரு நிமிஷம் இருந்தா ப்ரோ இங்க பாருங்க. இருங்க ப்ரோ, இப்ப இருக்க ஐபோன் பேனல் இருங்க ப்ரோ, இப்ப இருக்க iOS பேனல் எக்ஸ்டர்னல் இருக்கு. ஓகேவா, டெவலப்பர் மோட் தேவை கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா சஃபாரில ஈசன் கேஸ்ன்ற அதாவது தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் வச்சு இன்ஸ்டால் பண்ணி VPN இன்டர்ஃபேஸ் மேனேஜ்மென்ட் மூலமா அலோ பண்ணி அதுல IPA ஓகே இன்ஸ்டால் பண்ணி அதை டைரக்டா எக்ஸ்டர்னலாவே ஆப்ல வச்சு, அதாவது பப்ஜிக்குள்ள வச்சு பண்ணணும் கிடையாது. வெளியே பண்ண டைரக்டா உள்ள கேட்ச் மாதிரி டைரக்டா கேம் மாறுற அளவுக்கு உள்ள கெப்பாசிட்டி எல்லாம் இப்ப வந்து iOS பேனல் இருக்குது. ஓகேங்களா, நான் சொல்றேன் டைரக்டா வந்துட்டு டெவலப்பர் மோட் வேணும் இதெல்லாம் கிடையாது. சிம்பிளா சொல்ல போனா அந்த மாதிரி இருக்கு. இப்ப லாகே இல்ல, அது பண்ணா கூட லாக் காமிக்கும், அதுவும் லாக் காமிக்கும். எதாவது நீங்க இப்ப லாகே இல்லையே. ஒரு நிமிஷம் சரி, நீங்க ரெண்டு பேரும் அமைதியா இருங்க. ஸ்கூபி ப்ரோ நீங்க பேசுங்க ப்ரோ. ப்ரோ நீங்க ஐடி பாஸ்வேர்ட் யார் சென்ட் பண்றா? ஐடி பாஸ்வேர்ட் சென்ட் பண்றீங்களா ப்ரோ? அவங்க மெசேஜ் பண்ணிருக்கலாம், லைவ் எண்ட் பண்ண வேண்டாம் அப்படி சொல்லி மெசேஜ் பண்ணிருக்கலாம். இவன் சரி முடிஞ்சிருச்சு அவள நினைச்சு முடிச்சிட்டான். அதாவது டீம் கிட்டையும் ஐடிபி குடுக்கறதுக்கு முன்னாடி NW தினேஷ் கிட்டையும், அதாவது தினேஷ் இருக்கான்ல தினேஷ் கிட்டையும் என்ன பேசணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கேளுங்க. அதே மாதிரி இன்வைட் பண்ண பிறகு வார் முடிஞ்ச அடுத்த நிமிஷம் POV கேட்கும் போது நான் தெளிவா சொன்னேன். ஓகேங்களா ப்ரோ, யாரும் எதுவுமே எண்ட் பண்ணாதீங்க, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. கேம் நீங்க சொல்றதுக்கு சரிங்க ப்ரோ, சரிங்க எண்ட் பண்ணீங்க. இருங்க ப்ரோ, பேச விடுங்க ப்ரோ, கொஞ்சம் பேச விடுங்க. என்ன அப்பதான் மறுபடியும் என்ன இருக்கு, முதல்ல நம்ம எல்லாம் பேசிட்டே இருக்குது, பேச்சு போட்டு நடக்கல ப்ரோ. ஓகேவா, ஃபர்ஸ்ட் என்ன இதுக்கு அதுக்கு வந்து என்ன முதல்ல தீர்வு அதுதான் பார்க்க போறோம். சரிங்களா, நம்ம பேசுங்க, சண்டை எல்லாம் போட வரல, பட்டிமன்றம் எல்லாம் கிடையாது இது. ஓகேவா, அதனால நான் என்ன சொல்றேன்னா, நான் வந்து உங்கள்கிட்ட சொன்னேன், நீங்க லைவ் முடிச்சிட்டீங்கன்னு சொல்றீங்க அதுக்கு முன்னாடி. இப்போ வந்து நாங்க கேக்குறது அதெல்லாம் விட்டுருங்க ப்ரோ. ஓகேவா, டிபேட் செக் வந்து இப்ப 2 பேர் வந்திருக்காங்கல்ல, இவங்க 2 பேருமே வந்து இவரை கூட விடுங்க, ஹரியை கூட விடுங்க. ஒருத்தர் வந்திருக்காருல ஃபேக் சீட்டர்னு, அவருக்கு வந்து அவர் ஃபேக் செக்கர் வந்து ஆல்ரெடி ஃப்ரீ ஃபயரோட செக்கர் எல்லாத்துக்குமே போனு ஐபேட் எல்லாத்துக்கும் செக் பண்ணக்கூடிய ஒருத்தர். ஓகேவா, கொண்டு வந்திருக்கோம். அவர் வந்து கேக்குறது வந்து உங்களுக்கு தெளிவா புரியுதா? உங்களை வந்து ஏன் லைவ் போடலன்னு கேட்கல, உங்களை ஏன் ஒரு நிமிஷம் ஏன் EMI காட்டலன்னு கேட்கல. உங்களை வந்து நாங்க சொன்னது நீங்க பண்ணிட்டீங்க. அதான் ஒரு நிமிஷம் ப்ரோ, ஒரே நிமிஷம். எல்லாமே நாங்க வந்து நீங்க சொன்னது நாங்க சொன்னது எல்லாமே பண்ணீங்க. ஓகே, இப்போ வந்து உங்களோட அந்த இது வந்து காமிக்கல. ஓகேவா, இதுக்கு வந்து உதாரணத்துக்கு எங்க கிளான்ல உள்ள 2 பேரோட இப்ப யாரும் இங்க வந்து பேசி வச்சுனா எந்த ஒரு விஷயமும் பண்ணல ப்ரோ. இல்ல நீங்க உங்களோட சைடுல இருந்து ஒரே நிமிஷம், நீங்க உங்களோட சைடுல வேற ஒரே நிமிஷம் ப்ரோ, இருங்க ப்ரோ, ஒரு நிமிஷம் ப்ரோ, ஒரு நிமிஷம் பேச முடிக்கிறேன் ப்ரோ, ஒரு நிமிஷம் பேசி முடிக்கிறேன் ப்ரோ, ஒரு நிமிஷம் நான் பேசி முடிக்கிறேன் ப்ரோ, ஒரு நிமிஷம் பேசி முடிக்கிறேன் ப்ரோ, உங்க நிமிஷம் பேசி முடிக்கிறேன் ப்ரோ, ஒரு நிமிஷம் பேசி முடிக்கிறேன். ஓகேவா, ஒரு நிமிஷம் நான் பேசி முடிக்கிறேன், அதுக்கப்புறமா நீங்க சொல்லுங்க ப்ரோ. ஒரு நிமிஷம் பேசி முடிக்கிறேன் ப்ரோ, ஒரு நிமிஷம் பேசி முடிக்கிறேன். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, உங்க 2 பேர் டிவைஸ்ல காமிக்கல, ஒருத்தவங்களோட டிவைஸ்ல காமிக்குது. விளையாடுனது 4 பேர். ஓகேங்களா, இல்ல உங்களுக்கு வந்து இவங்க 2 பேர்ல மட்டும் காமிக்கல. ஒரு நிமிஷம் ப்ரோ, இன்னொரு ஆள் வேணா நீங்க வந்து அன்வான்டா இன்னொருத்தர் கூட கூப்பிடுங்க. ஓகேவா, சும்மா நார்மலா போன் யூஸ் பண்றவங்க கூட கூப்பிடுங்க. நாங்க வந்து கேம் விளையாடுறதா வரணும்னு நான் சொல்லல, நார்மலா போன் விளையாடுற கூட சும்மா போன் யூஸ் பண்றவங்க கூப்பிடுங்க. அவங்களோட அதுல காமிக்குதான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்னும் நீங்க வேற ஏதாச்சும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா அது கூட பண்ணலாம். ஆனா வந்துட்டு இதுல வந்து பேசுறதுனால அதுதான் ப்ரோ. இல்ல இப்ப அது கூட நம்ம அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து எல்லாமே உங்களோட கிளான் மெம்பர் கூட்டு வந்து நீங்க எல்லாத்துக்கும் ப்ராப்பரா வந்திருப்பீங்கன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நான் என்ன சொல்றேன்னா உங்களோட ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ, ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ. உங்களோட சைடுல இருந்து நீங்க யாராச்சும் கூப்பிடுறீங்களா? உங்க சைடுல இருந்து யாராச்சும் கூப்பிட விரும்புறீங்களா? இப்ப உங்க டீம்ல இருந்து இன்னொரு iOS யூஸ் பண்ற இருப்பார்ல, இருங்க ப்ரோ, நான் கேக்குற क्वेश्चन உங்களுக்கு புரியுதா? உங்களோட சைடுல யாராவது ஐபோனோ ஐபேட் யூஸ் பண்ற ஒரு யூசர் இருப்பாங்களா, அவங்கள கூப்பிடுங்க, அவங்களோட காமிக்குதான்னு பாப்போம். அப்படி அவங்களோட காமிச்சதுன்னா நீங்க தான் வந்து ஏதோ சீட் பண்றீங்க ஒத்துக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் ப்ரோ. இன்ஸ்டால் பண்ண உடனே நோட்டிபிகேஷன் அப்படி கேட்கும் தெரியுமா, அதே மாதிரி ட்ராக்கிங்கும் காட்டும்.
சரியா ப்ரோ? ப்ரோ திருப்பி சொல்றேன், ஃபர்ஸ்ட் சொல்றேன் டிராக்கிங்னா என்ன ப்ரோ? அந்த ஆளுக்கு 2025ல 5வது மாசம் காமிக்குது ப்ரோ. இது எத்தனாவது வருஷம் டூ நாட் அலோ கொடுத்திருக்கான். என்ன பேச விடுங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் கேட்டது நீங்க டாப்போட அந்த நாக்க ஃபினிஷ் பண்ணத கேட்டீங்க. அவன் லைவ்ல இருந்து தெளிவா காட்டிட்டான். டெய்லி யூசர் டேட்டா டிஃபரன்ஸ் இருக்கு ப்ரோ. அங்க டெய்லி யூசர் டேட்டாவே காமிக்கல. டெய்லி யூசர் டேட்டா காமிக்கல. விடுங்க ப்ரோ. அது ப்ரோ ஓகே ப்ரோ. ஸ்கூபி ப்ரோ நீங்க நல்லா பேசுறீங்க ஓகேவா? இது வந்து நீங்க வந்து நாங்க கேட்கறதுக்கு பதில் சொல்றதை விட நீங்க வந்து வேற ஏதோ ஒன்னு தான் பேசுறீங்க ஓகேவா? இது வந்து இதுக்கு மேல நம்ம வந்து இது வளவலன்னு பேசுறது வந்து வேஸ்ட் தான் ப்ரோ. ஓகேவா? சில்லா விடுங்க ப்ரோ. அதாவது நம்ம கேக்குற क्वेश्चनே நீங்க வந்து மறுபடியும் என்ன சொல்றீங்கன்னா அழுத்துற பாயிண்ட் ஆஃப் வியூவோ நாங்க தெளிவா சொல்லிட்டோம். நீங்க விளையாண்டது இருங்க ப்ரோ. இதுல ஒரு நிமிஷம் பேசுறேன் உரா கொஞ்சம். நாங்க வந்து நீங்க விளையாண்ட இருங்க ப்ரோ. டிவைஸ்ல வந்து பாயிண்ட் ஆஃப் வியூ நாங்க ரெக்கார்ட் பண்ண சொன்னது நீங்க பண்ணதை நாங்க எதுவுமே சொல்லல. லைவ்ல போட்டு ஒருத்தனை ஃபினிஷ் பண்ணதுக்கான ரெக்கார்ட் கேட்டோம், அதை கொடுத்தீங்க. நான் அதை பத்தி பேசல. ஓகே அதே மாதிரி இப்போ வந்து இருங்க ப்ரோ. அதே மாதிரி மூணாவதா வந்து நான் சொல்றேன், இப்போ வந்து இவன் வந்து லைவ் வந்து கட் பண்ண வேணும்னு சொல்லல, கட் பண்ணாம தான் இருக்காரு. நாங்க அதை சொல்லல ப்ரோ. அந்த பாயிண்ட் ஆஃப் நாங்க பேசவே இல்லை. நாங்க பேச வர்றது உங்களோட டேட்டா வந்து உள்ள காமிக்கல. அது வந்து காமிக்கல, எல்லா டிவைஸ்லயும் காமிக்குது. உங்க டிவைஸ்ல ஏன் காமிக்கல மட்டும் தான் கேட்டோம். அதுக்கான ப்ராப்பர் ரீசன் மட்டும் சொல்லுங்க ஓகேவா? ப்ரோ லைவ் மேட்ச் பிட்வீன்ல ப்ரோ நான் ரெஸ்பான்ஸ் பண்றேன் ப்ரோ. நீங்க கேக்குற கேள்விக்கு நான் ஒரே கேள்வி மட்டும் கேக்குறேன் ப்ரோ. ஸ்னூபி ப்ரோ இருங்க காட்றவன் இது பண்ணே ப்ரோ. அப்ப ப்ரோ ஸ்னூபி ப்ரோ ஒரு நிமிஷம் கத்தாதீங்க, பொறுமையா பேசுங்க. பொறுமையா அலோ டிராக்கிங் வந்து கேமுக்குள்ள கேம் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்றீங்கல்ல. அலோ டிராக்கிங் வந்து கேக்கும், அதனால அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி நார்மல் டே டு டே நாங்க வந்து கேமுக்குள்ள பத்தி நடக்கிறத பத்தி நாங்க பேச கிடையாது. கேமோட லாக பத்தி நாங்க பேச கிடையாது. நார்மலான ஒரு டிவைஸ் லாகே நாங்க காமிக்கிறத பத்தி நாங்க சீரியல் நம்பர்லாம் காட்டலாம் ப்ரோ. ஸ்னூபி ப்ரோ உங்கள தான் பேசுறேன். நீங்க வந்து கேக்குறீங்கல, நீங்க உங்களதான் பேச வைக்கிறோம் ஓகேவா? நீங்க வந்து நீங்க சொன்னீங்க இந்த மேட்ச் நாங்க நடத்துறோம், இதுக்கு என்னென்ன சப்மிட் பண்ணோம், இது ஐஎம்ஐ நம்பர் கேட்டீங்க நாங்க கொடுத்தோம், பிஓவி கேட்டீங்க கொடுத்தோம், லைவ் போட சொன்னீங்க லைவ் போட வெஸ்டோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க ஓகேங்களா? கரெக்டா? நான் பேசுறது கரெக்டா? அதே மாதிரி நீங்க மேட்ச் ஜெயிச்சிட்டீங்க. ஆர்கேஸ் டீம் வந்து இப்போ ஒரு சஸ் எங்களுக்கு ஒரு டிவைஸ் செக் வேணும்னா ஏன் கொடுக்க முடியாது? அது உங்களால ப்ரோ ஒரே நிமிஷம் ப்ரோ கொடுக்க முடியலலாம் இல்ல. நீங்க வந்து மேட்ச் பிட்வீன் சீரியல் நம்பர் கேட்டிங்களா? அதே டைம்ல அவன் இதே காட்டிட்டான் ப்ரோ. மேட்ச் யார் கேட்டா? யார் கேட்டா? எல்லாமே கேட்டாங்க ப்ரோ. மேட்ச்சுக்கு முன்னாடி பார்த்து என்ன ப்ரோ பிரயோஜனம்? மேட்ச்சுக்கு பின்னாடி மேட்ச் எந்த டிவைஸ்ல நடந்தானே மேட்ச்சுக்கு முன்னாடி ப்ரோ லாக மாத்தினா ஐஎம்ஐ நம்பரே என்ன ப்ரோ பேசுறீங்க ப்ரோ? சீரியல் நம்பர் ப்ரோ உங்களுக்கு இங்க வந்து எல்லாரும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேவா? ப்ரோ மாரா ப்ரோ கேக்குதா? இவ்வளவு இது கேட்டாங்க. ஒரே நிமிஷம் மாரா எல்லாரும் அமைதியா இருங்களா ப்ரோ? ப்ரோ எல்லாரும் அமைதியா இருங்க ப்ரோ. உங்க டீமை வெளிய அனுப்புனா வச்சீங்களா, போன வாரமே ப்ரூஃப காமிச்சு வெளிய அனுப்பிச்சிருக்க முடியும் எங்களால. ஆனா நாங்க அனுப்பல. நீங்க எக்ஸ்பிளைன் பண்றது நீங்க வந்துட்டு இது பண்ணிக்க மாட்டேன்றீங்க. ப்ரோ ஒரே நிமிஷம் ப்ரோ. டேய் ஜபா இப்போ என்ன உனக்கு எதுக்கு நீ சண்டை போற? விடு அவ்வளவுதான் முடிஞ்சா. டேய் மயிர் மார்க்கஸ் உட்றா நீ அது விடு ப்ரோ. ப்ரோ ஓகே ப்ரோ ஃபைன் ப்ரோ. அப்படி நாங்க பண்ணனா பண்ணிட்டு போயிட்டு இருப்போம். டேய் அவனை விடுடா, தமிழ் பேசுறா. ஒரு நிமிஷம் தமிழ் பேசுங்க ப்ரோ. ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ. ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ. எல்லாரும் இடுங்க ஓகேவா? இங்க சண்டை போட வரல ஓகேவா? 2:30 மணி வரையும் உங்களோட டீமுக்காக தான் வந்து டிவைஸ் 3:30 மணி. வாட்ஸ்அப் பண்றா சாக்கோ வாட்ஸ்அப் பாரு. வீடியோ பாரு ப்ரோ. அதெல்லாம் காமிச்சா மாறா ப்ரோ. என்கிட்ட எல்லா ப்ரூஃப்மே இருக்கு மாறா ப்ரோ. அதெல்லாம் உங்களுக்கு அனுப்பிட்ட மாறா ப்ரோ. அவங்களுக்கு அனுப்பிதான் இவ்வளவுமே பேசுறாங்க. இது எனக்கு ஒண்ணும் புரியல. எங்க பாருங்க. இல்ல நான் ஒண்ணே கேக்குறேன் ப்ரோ. எங்களை நாங்க எப்படி செக் பண்ண கூடாது நீங்க எப்படி ப்ரோ சொல்லுவீங்க? அதுதான் நான் உள்ளார கேட்டுட்டு இருக்கேன். நாங்க என்ன கேக்குறோமோ அதை நீங்க கொடுக்கணும். டேய் ஜபா ஒரு நிமிஷம் இரு. பேசுறது முதல்ல விடு. இவ்வளவு பேசுறதுக்கு ப்ரோ ஒரே நிமிஷம் சொல்லிட்டா சண்டெல்லாம் போட வேணாம். சிம்பிள் திங் மாரா ப்ரோ. சிம்பிள் திங் ப்ரோ. அவ்வளவுதான். சிம்பிள் திங் மாரா ப்ரோ. நான் சொல்லட்டா மாரா முடிஞ்சு. ஏய் சாக்கோ ப்ரோ விடுங்க. ஹரி ப்ரோ விடுங்க ப்ரோ. எல்லாம் விடுங்க. சாக்கோ லாஸ்ட் 2 வாரம் ஏன் ஆடின மத்த 20 டீமும் ஜோக்கர்ஸா? எனக்கு புரியல.
அது எப்படி இப்ப இன்னைக்கு மாறா ஆடின ப்ரோ அத்தனை team- அதுக்கு தான் ப்ரோ நான் ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன் மாறா ப்ரோ ஃபைனல் ஏய் குமார் அதெல்லாம் இல்லடா அதெல்லாம் இல்ல நீ சும்மா இரு மாறா ப்ரோ ஃபைனல் எக்ஸ்பிளேஷன் கொடுத்து முடிச்சிட்டேன் மாறா ப்ரோ அவங்க ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு அலிகேஷன் ப்ரோ 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 ஒரே நிமிஷம் அதுக்கப்புறம் இப்ப ப்ராப்பரா பண்ணனும்னு எல்லாமே நம்ம வந்து சாகோ ப்ரோ ஒரே ஒரு விஷயம் எனக்காக பண்ணுங்க எனக்காக ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்க சாகோ ப்ரோ நம்ம வளத்திட்டே போக கூடாது மாதிரி வேஸ்ட் நான் சொல்றேன் புரியுதா நீங்க வந்து புரிஞ்சிக்க மாட்டீங்க சரி ஓகே அதாவது அவ்வளவுதான் இந்த வாரத்தோட ப்ரோ இப்போ வந்து இங்க பாருங்க ப்ராப்பர் வந்து இங்க பாரு கோக்கி நீ இங்க பாரு ப்ராப்பர்லாம் இல்ல இப்ப 2 வாரம் நான் அதெல்லாம் கிடையாது நியாயம் தான் அப்ப 20 டீம் ஜெயிச்ச மத்த 20 டீம் 2 வாரமா ஆடி மத்தவன் வாய்ப்பு பறிக்கப்பட்டது அவன் என்ன லூசா பண்ண முடியல ப்ரோ யாராலயும் வின் பண்ண முடியல ஏன் வின் பண்ண முடியல நீங்க சொல்லுங்க ப்ரோ நான் உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன் சார் எனக்கு ஆன் பண்ண நான் சொல்றேன் டேய் ஸ்ட்ரீம் எப்பற ஆன் அது எப்படி ப்ரோ காமி மாறா ப்ரோ விடுங்க மாறா ப்ரோ சும்மா அத வந்து காமிக்காம இப்ப நானே காமிச்சிட்டு போட்டுமா நான் ஒண்ணே ஒன்னு சொல்லட்டா நானே காமிச்சிட்டு போட்டுமா அத ஏய் ஸ்ட்ரீம் ஆன் பண்றா டேய் என் ஸ்ட்ரீம் ஆன் பண்றா மாறா ப்ரோ வேணாம் சரி ப்ரோ நான் ஒண்ணே ஒன்னு சொல்றேன் மாறா ப்ரோ ஒரே நிமிஷம் இருங்க நான் ஒண்ணே ஒன்னு முடிச்சுக்கிறேன் மாறா ப்ரோ செக்கர்ஸ் நீங்க எங்களை தானே ப்ரோ ஹையர் பண்ணீங்க ஆமாடா ஆமா பே பண்ணீங்களா மாறா ப்ரோ நீங்க எஸ் ஐ டிட் ஓகேவா நான் சொல்றது நான் ஃபைனல் வெர்டிக்ட் ஒண்ணே ஒன்னு சொல்றேன் ப்ரோ ஸ்னூபி டூ ப்ரோ இஃப் யூ ஹேவ் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் த லாக் ஏன் கிளியர் ஆனதுக்கு இதுதான் ப்ரோ ரீசன் எக்ஸ்பிளனேஷனோட வந்தீங்கன்னா நீங்க பேசுறத நான் கேட்பேன் நீங்க சொன்னதெல்லாம் பண்ணிட்டேன் நீங்க வந்துட்டு இப்போ வந்துட்டு என்ன இப்படி கேக்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா அதை நான் ஏத்துக்க முடியாது ப்ரோ எந்த டீம் எந்த சாக்கோ டீமா இருந்தாலுமே இங்க உட்கார வச்சுட்டு இங்க டிவைஸ் செக் பண்ணாங்கன்னா சாக்கவே வந்து மூடிட்டு அவங்க சொல்றத காமிச்சிட்டு போயிட்டு இருக்கணும் அதுதான் மேட்டர் லாக்ஸ் இப்போ உங்க கண்ணு முன்னாடியே தான் எல்லாரோட லாக்ஸையும் காமிச்சோம் உங்க டீம்ல இருக்க பேசிக்கான தான் ப்ரோ பேசிக்கான செக் தான் அந்த லாக் பேசிக்லயே வந்து இல்லையே அவங்க கிட்ட இல்ல லாக் டிவைஸோட இல்லையே லாக் பேசிக்கே இல்லையே முதல் விஷயம் லாக் ஸ்பூஃப் பண்ணிருக்காங்க ஆப்பிள் ஐடி ஸ்விட்ச் பண்ணி they have enough time to switch the Apple ID ஏனா கரெக்ட்டா யார் லைவ் கட் பண்ணிட்டு பண்ணாரோ அவருக்கு தான் லாக் இல்ல இவ்வளவு நேரம் லைவ்ல இருந்தவருக்கு லாக் இருக்கு லேட்டஸ்ட் லாக் ஏன் இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க நான் உட்கார்ந்து புரியல ஆனா பேசணும்னு அவசியம் இல்ல ப்ரோ இதுக்கு எதுக்கு ப்ரோ நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேக்கல ப்ரோ இங்க பாருங்க ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ என்ன பேச நீங்க விட்டாதான் ப்ரோ இதுக்கு பதிலே சொல்ல முடியும் நீங்க சும்மா பேசிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் பேசலாம் ப்ரோ இருக்கணும் ப்ரோ இங்க பாருங்க தலைவா இருங்க நான் சொல்றது ஒரு நிமிஷம் எல்லாரும் ஒரு நிமிஷம் ப்ரோ எல்லாரும் ஒரு நிமிஷம் பேச விடுங்க ப்ரோ நீங்க மறுபடியும் இது வந்து வளர்த்துட்டு மரணா தப்புன்ற மாதிரி இருக்க கூடாது இல்ல நம்ம தப்பு எல்லாம் இங்க யாரு இல்ல ஆடியன்ஸ்க்கு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் ஓகேங்களா இன்னொரு ப்ரூஃப் காமிச்சுங்களே இல்லடா சாக்கோ இது வந்து நம்ம டீம் பிளேயர்ஸ்க்கு இல்ல மத்த டீம் பிளேயர்ஸ்க்கு நம்ம ரெஸ்பான்சிபிள் புரியுதா சாக்கோ ப்ரோ உங்களுக்காக இப்போ இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணல நம்ம முன்னாடியே வந்து இவ்வளவு சொல்லிட்டோம் இல்ல ப்ரோ உங்களுக்காக இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளனேஷன் இவ்வளவு நேரம் ப்ரோ ஆக்சுவலி இந்த இடத்துல நான் ஒண்ணே சொல்லிக்கிறேன் இது லாஸ்ட் வீக் உங்களுக்கு எதுவும் சொல்லாதீங்கன்னு சொன்னதே நான் நோ மாறா ப்ரோ ஒரு நிமிஷம் இந்த இடத்துல வந்து ஆர்கேஎஸ் மேல தப்பு வந்துட கூடாது அதுக்காக நான் சொல்லிக்கிறோம் இந்த இடத்துல எங்க மேல தப்பு எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிடுறோம் தப்பு அப்படி இருக்கு இந்த டீம் வந்து எங்க மேல தப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா நாங்க வந்து அந்த ப்ரூஃப் சப்மிட் பண்ண ரெடி அவ்வளவுதான் சிம்பிள் ஓகேவா ப்ரோ இத தாண்டி செக்கிங் நடத்துறவங்கள வந்துட்டு क्वेश्चन பண்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு ப்ராப்பரா பேசினா கிடையாது அவங்க சைடு உள்ள நியாயத்தை பேசுவாங்க மாரா ப்ரோ ஓகேங்களா அவங்க சைடுல அதுதான் ப்ரோ அவங்க ப்ராப்பர் ப்ரூஃப் கொடுத்தா அதுக்கு பதில் கேட்பாங்க நாங்க ஆர்எஸ் டீம்ல இருந்து என்கிட்ட வந்து கேக்குறாங்கன்னா அந்த ப்ரூஃபை நீங்க சப்மிட் பண்ணி தான் ஆகணும் நீங்க இதான் சொன்னீங்க இதான் வரல இது அவங்க ஒத்துக்கலடா ஒரு நிமிஷம் நான் சொல்ல வரது நீங்க யாரும் ஒத்துக்கல டேய் கோக்கி ஒரே நிமிஷம் கோக்கி போன வாரம் இத வெளிய சொல்ல வேணாம்னு சொன்னது நானா இல்ல நீயா இல்ல சாக்குவா யார் சொன்னா இத வெளிய பேச வேணாம் நான் சொன்னேனா இல்ல இது ரெண்டாவது வாரம் முதல் தடவை சான்ஸ் கொடுத்தாச்சு கோக்கி இங்க பாரு நான் சொல்றது கேளு mistake done once is okay சரியா mistake done twice is not a mistake it's a known crime சரியா அதனால ஒரு தடவை பண்ணா விட்டுறலாம் நீ சொல்ற மாதிரி இதை விட்டுட்டு போயிடலாம் அப்படி நீயும் சாக்கோ சொல்ற மாதிரிலாம் இருக்க கூடாது 20 டீம் விளையாண்டு இருக்கு 80 பிளேயருக்கு நம்ம பதில் சொல்றோம் உனக்கும் சாக்கோக்கும் நான் பதில் சொல்றேன் 80 பிளேயர்ஸ்க்கு ப்ரோ நான் சொல்ல வரது என்ன நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பேச விட்டீங்கனா தான் ப்ரோ நான் என்ன சொல்றேன் நீ எனக்கு வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணு டெக்ஸ்ட் பண்ணு நீ சொல்ல வரது எனக்கு புரியுது ஓகேன்னு புரியுதுன்னா நான் உனக்கு ரிப்ளை பண்றேன் நீ எனக்கு வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணு ஜபா அத ஸ்ட்ரீம் பண்ணி காமிடா one thing let me tell me one thing okay இந்த டீம் வந்து ஓகே இல்ல இந்த டீமை வந்து நாங்க டிஸ்குவாலிஃபை பண்றோம் அப்படி இந்த டீம்
இந்த நாங்க நடத்துற வார் மேல தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்பீல் பண்ணாங்கன்னா we are ready for show that proof bro. அவ்வளவுதான். எக்ஸாக்ட்லி அவ்வளவுதான். இதுதான் நானும் சொல்ல வந்தேன். ஓகேவா? நாங்க வந்து உங்களோட இதுல பிரச்சனை இருக்குன்றத நாங்க வந்து ஷோ பண்ணிட்டோம். சரி ப்ரோ, நீங்க தப்பு இல்லன்னு சொல்றீங்க, விடுங்க அவங்கள பேச விடுங்க. நீங்க பேசிட்டீங்க. இப்ப நீங்க சொல்லுங்க ப்ரோ. நாங்க வந்து இங்க பாருங்க ப்ரோ, ஃபைனலா நான் சொல்றேன். ஸ்கூபிடோ ஒன்னே ஒன்னு சொல்றேன் ப்ரோ. நாங்க வந்து எங்களோட தரப்புல இருந்து என்னென்ன நிரூபிக்கணுமோ எல்லாமே நாங்க நிரூபிச்சிட்டோம். ஓகேங்களா? உங்களோட ப்ரூஃப் வந்து ஒரு ப்ரூஃப் வந்து எங்கள்கிட்ட இருக்கு. அது வந்து உங்க டீம் கிட்டயும் காமிச்சிருக்கோம், உங்க டீம் கிட்ட கொடுத்தும் இருக்கும். சரிங்களா? அதை வந்து போன வாரம் வந்து மக்கள் எல்லாமே எங்க மேல கோவப்பட்டாங்க, டிரான்ஸ்பரண்டா அதை காமின்னு. நாங்க காமிக்கணும்னு நினைச்சு காமிச்சிருந்தா நீங்க இப்ப இவ்வளவு தூரம் நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? நீங்க இப்ப பேச வரீங்கல்ல, இந்த முகத்தோட நீங்க வந்து எப்படி சொல்றதுன்னா ரொம்ப நீங்க இதுவாயிதான் போவீங்க. அந்த லெவலுக்கு நம்ம கிட்ட ப்ரூஃப் இருக்கு. நாங்க வந்து எங்களுக்கு ஜபா என்ன பேச ஜபா ஒரு நிமிஷம் இரு ஜபா. டிரான்ஸ்பரண்டா அது வந்து இருங்க ப்ரோ நான் காமிக்கிறேன். பட் ஆனா இது வந்து அதான் மாறா ப்ரோ, இருங்க மாறா ப்ரோ, நான் பேசுற மாறா ப்ரோ. ஆனா வந்து எங்களுக்கு வந்து என்னன்னா உங்களை எக்ஸ்போஸ் பண்றதோ உங்களை வந்து தப்பானவன்னு சொல்றதோ போன மாசம் வாங்கினேன் நீங்க அதை நாங்க காமிக்கும் போது நீங்க என்ன சொல்றீங்கன்னா போன மாசம் அது முன்னாடி மாசம் அப்படி நீங்க வந்து அதுக்கான ப்ரூஃப் இப்ப நீங்க ஒரு நாள்ல அந்த இது காமிக்காததுக்கே நீங்க இவ்வளவு ரீசன் சொல்றவங்க. அது போன மாசம் வாங்கினா முன்னாடி மாசம் வாங்கினான்னு சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஓகேங்களா? நாங்க வந்து அந்த இதுவே ப்ரூஃப் தானே, அனலிட்டிக்ஸ் அதுதான் ப்ரோ. அதுக்கு தான் நாங்க வந்து என்ன சொல்றோம்னா ஒரே நிமிஷம் இந்த இடத்துல இவங்கள ப்ரூஃப் காமிச்சிட்டு ஒருத்தனோட கெரியரை அழிச்சிட்டு நம்ம வியூஸ் எடுக்க பார்க்க ஒரு ஆளு நம்ம டீம் கிடையவே கிடையாது. இந்த ஜிஜே கேங் வந்து ஒருத்தனோட கெரியரை முடிச்சுட்டு மேல வரணும், வியூஸ் எடுக்கணும், அந்த மாதிரி ஒரு ஆள் கிடையவே கிடையாது. ஈவன் அவன் தப்பே பண்ணிருந்தாலும் அவன் திருந்தணும், அடுத்த வாட்டி திருந்தணும், அடுத்த வேற ஏதாச்சும் பண்ணணும். ப்ரூஃப் இல்லாம ஒருத்தனை எதுவுமே பண்ணக்கூடாது. அவன் தப்பு பண்ணிருந்தா கூட அவனை லைவ்ல கூட்டு வந்துட்டு இவன் இந்த மாதிரி பண்ணிருந்தான், அதோ பாருங்க பண்றான் பாருங்க, இதோ பாருங்க ஹேக் போட்டுருக்கான் அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப தப்பு. அது அடுத்தவங்களோட கெரியரே முடிக்கிறது. அது வந்து கேம் லாக் ஆக்சுவலி மோஸ்ட்லி வந்து காமிக்காது. நம்ம டிவைஸ் லாக் ஆக்சுவலி நார்மலான யூசேஜ் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஓகே, நார்மலான அது ஆக்சுவலி கேம் யூசேஜ்னா பிஜிஎம்ஏனே போட்டு வந்துரும். பிஜிஎம்ஏல வந்து இவ்வளவு ப்ளே பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி எங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணுங்க ப்ரோ, சாக்கோ ப்ரோ லெஃப்ட் ஸ்க்ரோல் பண்ணு. பண்ணு. அதுல வந்து பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி இருக்குல, அதுல போயிட்டேன். அல்ல டேட்டா அனலிட்டிக்ஸ் கீழ ஃபுல்லா ஸ்க்ரால் பண்ணு வரும். கீழ டேட்டா அனலிட்டிக்ஸ் இம்ப்ரூவ்மென்ட். எது அனலிட்டிக்ஸ் இம்ப்ரூவ்மென்ட்ஸ்? அனலிட்டிக்ஸ் அண்ட் அனலிட்டிக்ஸ் டேட்டா செகண்ட்ல கடு. அத கீழ போ, ஸ்க்ரோல் பண்ணு ஃபுல்லா. காமிச்சிருக்கு பாரு, 3 நாள் காமிக்குது இருக்கு. உனக்கு இருக்கு. நீங்க 2 நிமிஷம் லாகின் பண்ணாலே இருக்கு. இங்க பாருங்க 2 நிமிஷம் 10 ஸ்பின் தான் பண்ணேன்னா. ஓகேங்களா? 22ஆம் தேதி காமிக்குது, 21ஆம் தேதி குமார் ப்ரோ ஒரே நிமிஷம் நான் சொல்றது கேளு ப்ரோ. நான் அதே மாதிரி இப்ப ஸ்கிரீன் ரெக்கார்ட் ஆன் பண்ணி நான் 2 நிமிஷம் 10 நிமிஷம் கூட நிக்கிறேன். எனக்கு ஏன் திருப்பி நான் அதே வந்து காட்டுறேன்? உனக்கு இல்ல ப்ரோ, நேத்து 22 இரு ப்ரோ நேத்து 22ஆம் தேதி உனக்கு என்ன ப்ரோ லாக் இல்ல? 21ஆம் தேதி ஏன் ப்ரோ லாக் இல்ல? 25ஆம் தேதி உனக்கு என்ன லாக் இல்ல? நீ கேமே விளையாடலையா ப்ரோ? சொல்லு ப்ரோ. டெய்லி விளையாடுறேன் ப்ரோ, டெய்லி விளையாடுறேன். இந்த ஐபேட்ல நான் கேம் மட்டும் தான் விளையாடுறேன். சொல்ல போனா அந்த மேல சிரி சர்ச்னு இருக்கு பாத்தீங்களா? அத வந்து 4 சஃபாரி யூஸ் பண்ணிருக்காரு. ஓகேவா? சஃபாரி யூஸ் பண்ணா சிரி சர்ச்னு காமிக்கும். ஓகேவா? சரிடா, இங்க பாரு இவங்க எவ்வளவு எனக்கு ஒண்ணும் புரியல. லைட்டா இதுவாதான் இருக்கு. அந்த வீடியோவை தான் காமிச்சிருவேடா, அதுக்கு ஜஸ்டிபிகேஷன் சொல்லட்டும்டா கோக்கி. ஏன் அது வேணாம்? அதுக்கும் ஜஸ்டிபிகேஷன் சொல்லட்டும். அவர் மறுக்க கேம் நம்ம கேம் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம் நினைச்சிட்டு இருக்காரு. நான் ஏன் சொல்ல வேணாம்னு சொல்றேன் அப்படின்னா, ஆக்சுவலா அது வந்து அவங்க வந்து தனிப்பட்ட முறையில வாங்குனது ப்ரோ. அதை எப்படி வந்து நம்ம ஷோ பண்ண முடியும் ப்ரோ? உங்களுக்கு புரியுதா? அது வந்து அவங்க தனியா போய் வாங்கிருக்காங்க, அதுக்கான ப்ரூஃப் நம்ம கிட்ட கொடுத்திருக்காங்க ப்ரோ. அதை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம லைவ்ல வந்து ஷோ பண்ண முடியும் நான் கேக்குறேன். நம்ம கிளான் வார்ல நம்ம கண்டுபிடிச்சது நம்ம காமிச்சோம். ஓகேங்க ப்ரோ, ஆனா அதுக்காண்டி வந்து அவங்களுக்கு பதில் சொல்லணும்ல. அது ஓகே தான் மாறா ப்ரோ. அது நம்ம வேணுமா இன்கேஸ் உங்களுக்கு வந்து இத வந்து நம்ம காமிக்கணும் அப்படினா நீங்க டிசிலியோ நம்ம டிசிலியோ மாறா ப்ரோ ஹேக் யூஸ் பண்றதே இல்லீகல் தான்டா கோக்கி. ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. நம்ம அத டிசிலியோ எதிரே கூட போட்டு போலாம். இல்ல அதான் புரியுதுன்றது சீட்டிங் தான் ஒரு டோர்னமெண்ட்ல. புரியுதா? இப்ப யாராச்சும் ஹேக் வாங்குனா அவங்க தனியா வாங்கிடுறாங்க, எக்ஸ்போஸ் பண்ண கூடாதுன்னீங்களா? பைத்தியக்காரா. இப்ப அதுக்கு ரீசன் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? அதுக்கான ரீசன் நான் ஓப்பனா சொல்லிட்டேன். அவங்கள்ட்ட நான் போய் கேட்கும் போது என் ஃப்ரெண்டுக்கு நான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்றாங்க. புரியுதா? என்ன சொல்லுங்கயா? இல்லன்னா அதுக்கப்புறம் ப்ரோ நான் இன்னொன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க ப்ரோ. நான் இன்னொன்னு சொல்றேன் ப்ரோ. வந்து நம்ம வந்து
இங்க வந்து உட்காந்துட்டு நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. நம்ம வந்து உட்காந்துட்டு நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பண்றோம், நம்ம விளையாடலாம், நீங்க எனக்கு சப்போர்ட் பண்றீங்க, எல்லாமே ஓகேவா. அவங்க வந்து இன்னும் இந்த யூடியூப்லயோ இல்ல இ ஸ்போர்ட்ஸ் லைனப்லயோ அந்த மாதிரி நிறைய அவங்களும் சாதிக்க வேண்டியதோ அவங்க பண்ண வேண்டியது நிறைய இருக்கும். அது எல்லாத்துக்கும் நம்மளே கெடுக்கிற மாதிரி இருந்துடக்கூடாது. ஸோ அதனால வந்து இந்த ஒரு விஷயத்த நான் சொல்லிட்டு போறேன். யாரு என்னன்னு நான் சொல்ல மாட்டேன், ஒன்னே மட்டும் சொல்றேன் ஓகேவா. ஹேக்கர் குரூப்ல லிங்க்ல இருந்தது ஓகேவா. ஹேக்கர் குரூப்ல அவங்க வந்து அவங்க டீம்ல ஒருத்தவங்க லிங்க்ல இருந்தாங்க ஓகேவா. லிங்க்ல இருந்தது, அவங்க பேசினது ஓகேவா. அந்த ப்ரூஃப் நம்ம கையில இருக்கு ஓகேவா. ஓகே, இதுக்கு மேல வேற எதுவும் எனக்கு கேட்காதீங்க ப்ளீஸ். நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஓகே, டிரான்ஸ்பரண்டா இருப்பேன்னு சொன்னதுனால நான் சொல்லிட்டேன் ஓகேவா. ஹேக்கர் குரூப்ல அவங்க அது இப்ப கிடையாது, நான் பொய் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டேன், இப்ப கிடையாது. முன்னாடி அவங்க வந்து ஒரு ஹேக் குரூப் ஹேக் செல்லர் கூட அவர் கான்டாக்ட்ல இருந்தது, அவர் பேசினது ஓகேவா. அவர் பேசினது ஒரு சில விஷயங்கள் நம்ம கிட்ட ப்ரூஃபா இருக்கு ஓகே. நம்ம கிட்ட ப்ரூஃபா இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு ஓகேவா. அது எல்லாத்தையும் நம்ம இப்போதைக்கு சொல்ல முடியாது, ஏன்னா அது யாருன்னு சொல்ல முடியாது இப்போதைக்கு. மீதி மேல விஷயங்கள் என்னால சொல்ல முடியாது நண்பா. இது அவ்வளவுதான், இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் ப்ளீஸ். என்ன புரிஞ்சுக்கோங்க, எனக்கு வந்து அந்த பாவம் தேவையில்லை. நான் ஏற்கனவே இப்படி இருக்கேன், ஒருத்தனை வந்து அது ராங்கா தப்பா சரியா கரெக்டா எதுவும் தெரியாம நான் வந்து அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணி அந்த பாவத்துக்கு என்ன ஆளாக்காதீங்க ஓகே. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. உங்கள்ட்ட நான் உண்மையை சொல்லிட்டேன். இதுக்கு மேல நீங்க நம்புறதும் நம்பாததும் உங்களோட இஷ்டம், அவ்வளவுதான் ஓகே.